Hello future officers, welcome to Firdaus Academy. So this is Sabit Ali. நம்ம வந்து இந்த ஆப்டிடியூட் சீரீஸ்ல வந்து ரீசெண்டாக வந்து எல்லாமே வந்து ரீசனிங் டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ரீசனிங் டாபிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் குரூப் 1, 2, 4 அண்ட் எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்து கவர் ஆகும். அஸ் வெல் அஸ் குரூப் 2A மெயின்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு முக்கியமாக வந்து கவர் ஆகும். ஸோ ப்ரிலிம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 15 கொஸ்டினும் அண்ட் மெயின்ஸ் குரூப் 2A மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டினும் உங்களுக்கு கவர் ஆக போகுது. ஸோ அதனால அந்த ரீசனிங்குடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா, 50 கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 2A மெயின்ஸ்ல வந்து வரப்போகுது. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க இதுல வந்து ஒரு கொஸ்டின் கூட தப்பா எழுதிடக்கூடாது. சரியா, இந்த ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டைஸ் அண்ட் கியூப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்தோம். அப்புறம் டைரக்ஷன் சென்ஸ்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு பசில்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பசில்ஸ் அப்படின்ற டாபிக்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அப்புறம் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். ஸோ இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தீங்கன்னா அனாலஜி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அனாலஜி அப்படின்னா ஒத்தத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரிலேஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அனாலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சிலபஸ் பார்த்துக்கலாம். சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா அனாலஜி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் டாபிக்கே இருக்கும். சரியா, ஸோ ஒத்தத்தன்மை தமிழ்ல. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் அனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நம்பர்ஸ் வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், நம்பர் அனாலஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் 1 பார்த்தீங்கன்னா நம்பர் அனாலஜி அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்பர் அனாலஜி அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இந்த மாதிரி சிம்பிள்ல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சிம்பிள்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ 2 டாட்ஸ் இருந்துச்சுன்னா ரேஷியோ, 4 டாட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்டிடியூட் சீரீஸ்லயே பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க, இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர் அண்ட் ஃபோர்த் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல எப்படி நம்ம இதை எடுத்துப்போம் அப்படின்னா, மீன்ஸ் 2 மல்டிப்ளை பண்ற வேல்யூ ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரீம்ஸ் 2 மல்டிப்ளை பண்ற வேல்யூ. அதாவது 11 × 7 ஈக்குவல் டு 3 × x. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ இதுல இருந்து நம்ம எக்ஸை வந்து கண்டுபிடிப்போம். இது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸ். ஓகேவா, ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ரீசனிங், ஒரு லாஜிக் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அது என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த 3ல இருந்து இந்த 11 எனக்கு எப்படி கிடைச்சது, இந்த 3ல இருந்து எனக்கு 11 எப்படி வந்துச்சு, இல்லைன்னா 11ல இருந்து 3 எனக்கு எப்படி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரிவர்ஸ்லயும் போட்டுக்கலாம், இல்ல ஃப்ரண்ட்லயும் போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ 7ல இருந்து இங்க ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 3ல இருந்து 11 எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சா 7ல இருந்து அந்த ஒரு ஆப்ரேஷன்ஸை நான் ஃபாலோ பண்ணி நான் வந்து அந்த ஒரு நம்பரை கண்டுபிடிச்சலாம். இப்போ உதாரணத்துக்கு 1:2 ப்ரொபோர்ஷன் 5:, ஒரு பாக்ஸ் இருக்குதுன்னா 1ல இருந்து 2 எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 + 1 = 2 அப்படின்னு போடலாம், இல்ல 1 × 2 அப்படின்னு போடலாம். ஸோ ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ரிலேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன்ல வந்துட்டு 6, 7, 8, 9 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்ல என்ன வரும் அப்படின்னு கேட்கும்போது ஆப்ஷன்ஸ்ல வந்து 6, 7, 8, 9 அப்படி இருக்குதுன்னா, இப்போ 1 கூட நான் என்ன ஆப்ரேஷன் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணா எனக்கு 2 கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 கூட நான் 1 ஆட் பண்ணேன் +1 பண்ணா எனக்கு 2 கிடைக்கும். அதே ஆப்ரேஷன் நான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ 1 நான் இங்கே வந்து ஆட் பண்ணாலும் 5 + 1 6ன்னு வரும். ஸோ அப்போ இந்த 6 அந்த ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது இருக்குதுன்னா ஓகே. அப்படி இல்லாம எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குது, 10, 11, 12, 13 இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ அதே ஆப்ரேஷன் நீங்க ஃபாலோ பண்றேன். 1 கூட 1 நான் ஆட் பண்ணா 2 கிடைக்கும், அதே 5 கூட 1 ஆட் பண்ணா 6 கிடைக்கும். ஆனா அந்த 6 எனக்கு ஆப்ஷன்ஸ்லயே இல்லை. ஓகேவா, அப்போ அதை நான் எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் வேற மாதிரி எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 × 2 வந்து 2ன்னு எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி 5 × 2 எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 10ன்ற ஆப்ஷன் எனக்கு இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம அந்த ரிலேஷன்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். ரிலேஷன்ஸ் வந்துட்டு இப்போ ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பரை வந்து கொண்டு வர்றதுக்கு நம்ம மல்டிபிள் வேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய அந்த ஆப்ரேஷன்ஸ் அல்லது அந்த ரிலேஷனை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3ல இருந்து 11 எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, 3 கூட எனக்கு 8 ஆட் பண்ணா 11 கிடைக்கும். ஸோ 8, 3, 11 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 7 கூட நான் 8 ஆட் பண்றேன். சரியா, ஃபர்ஸ்ட் 8 ஆட் பண்றேன். அதே மாதிரி 7 கூட நான் 8 ஆட் பண்ணோம்னா 8, 7, 15 அப்படின்னு வரும். 15ன்றது எனக்கு ஆப்ஷன்லேயே இல்லை.
ஸோ அப்போ 8 ஆட் பண்ற ஆப்ஷனை நான் வந்து எலிமினேட் பண்ணிடுறேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து கொண்டு வரக்கூடாது. வேற என்ன ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா, வேற எப்படி பண்ணலாம் அப்படின்றத நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ நான் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். சரியா? ஸோ 3 இருக்குது. 3ல இருந்து எப்படி எனக்கு 11 கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 9. ஸோ 9 கூட நான் 2 ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 11 கிடைக்கும். அதே மாதிரி 7 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை ஸ்கொயர் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்றோம். அதே மாதிரி இங்க 7 வந்து ஸ்கொயர் பண்றோம். 7 ஸ்கொயரோட வேல்யூ 49. அடுத்து என்ன பண்றோம்? 2 நம்ம ஆட் பண்றோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம 2 ஆட் பண்ணோம்னா 49 + 2 அதனுடைய வேல்யூ என்ன வரும்? 51 வரும். ஸோ அந்த 51 அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு ரிலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பர் எப்படி கிடைக்குது அப்படின்ற அந்த ஒரு ரிலேஷனை கண்டுபிடிச்சு, அதே மாதிரி தேர்ட் நம்பர்ல இருந்து ஃபோர்த் நம்பர் அதே ரிலேஷனை நம்ம அப்ளை பண்ணி, அதே ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ஃபோர்த் நம்பரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டர் ஃபுல்லா நம்ம அனாலஜி அப்படின்ற டாபிக்ல, அதுவும் முக்கியமா நம்பர் அனாலஜி அப்படின்ற டைப்பை பேஸ் பண்ணி சம்ஸ் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? ஸோ புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ அந்த சம் சால்வ் பண்ணும்போது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ சொல்லி கொடுத்த மெத்தட்லயே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி 6ல இருந்து எப்படி 18 கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிஷியலா என்ன பண்ணுவோம்? 6ல இருந்து 18 கிடைக்கிறதுக்கு 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 6 3s are 18 வரும். அதே மாதிரி இங்க 4 3s are 12 எனக்கு வரும். ஸோ 12ன்றது ஆன்சர்ல எனக்கு இல்லை. ஸோ அப்ப இந்த 3ஆல மல்டிப்ளை பண்ற ஆப்ஷன்ஸை நான் வந்து எலிமினேட் பண்ணிடணும். வேற எப்படி எனக்கு கிடைக்கும்? 6ல இருந்து 18 எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 6. ஸோ 6 நான் ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 6 ஸ்கொயர் வந்து 36 வரும். இதை நான் 2ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா 18 கிடைச்சிருமா? ஸோ அப்போ 6ல இருந்து எனக்கு 18 வர்றதுக்கு வேற என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 நான் வந்து ஸ்கொயர் பண்றேன். 6 ஸ்கொயர்ஸ் ஆர் 6 6 36 வரும். சரியா? 6 ஸ்கொயரோட வேல்யூ 36. அந்த ஸ்கொயர் வேல்யூவை நான் 2ஆல டிவைட் பண்றேன். அப்போ 18 கிடைக்கும். அதே மாதிரி இந்த நம்பர் 4 இருக்குது. அந்த 4ஐ நான் வந்து ஸ்கொயர் பண்ணணும். 4ஐ ஸ்கொயர் பண்ணா 16 வரும். இதை நான் 2ஆல டிவைட் பண்ணணும். 16 2ஆல டிவைட் பண்ணா 8 கிடைக்கும். ஸோ அந்த 8ன்ற ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்குதான்னு கேட்டா எஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி 8 தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த கரெக்டான ஆன்சர் வந்து மல்டிபிள் வேஸ்லயும் என்னால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு சில சம்ஸ்ல வந்துட்டு ஒரே இப்போ நான் ஒரு ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா நீங்க இன்னொரு ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதுவும் கரெக்டாக தான் இருக்கும், இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். சரியா? ஸோ எப்படின்னா இப்போ நான் வந்து 20ல இருந்து 2 கழிச்சா 18 அப்படின்னு சொல்றேன். நீங்க வந்து 22ல இருந்து 4 கழிச்சா 18ன்னு சொல்லுவீங்க. அவ ஆப்ரேஷன் என்னன்னா -2 -4 பண்றோம். ஆனா ஆன்சர் வந்து 18ன்றது வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து டிஃபர் ஆனாலும் 2 இடத்துலயும் அதே ஆப்ரேஷன் தான் அப்ளை பண்ண போறோம். அப்போ அதே ஆப்ரேஷன் அப்ளை பண்ணும்போது அது கரெக்டான ஆன்சரா தான் வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் இங்க 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ 1ல இருந்து எனக்கு 1 எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 × 1 வரும். அப்போ 25 × 1 போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். ஸோ அந்த 25 அப்படின்றது ஆப்ஷன்ல இல்லை. சரி, வேற என்ன பண்ணலாம்? 1ல இருந்து இன்னொரு 1 எப்படி கிடைக்கும்னா 1 ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு 1ன்னு வரும். அதே மாதிரி 25 இருக்குது. 25 நான் ஸ்கொயர் பண்ணணும். 25 ஸ்கொயர் பண்ணா இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. 5ல எண்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ்க்கு நான் வந்து ஷார்ட்கட் வேணா சொல்லித்தரேன். 5ல எண்ட் ஆகக்கூடிய நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட். சரியா? இந்த யூனிட் டிஜிட் அப்படின்ற கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி நம்பர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சாப்டர் கீழே யூனிட் டிஜிட்னே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அந்த யூனிட் டிஜிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, இதுல வந்து 5 இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? 5 ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. எப்பவுமே 5 ஸ்கொயரோட வேல்யூ 25. அடுத்து ரிமைனிங் உள்ள நம்பர் என்னது? 2 இருக்குதா? ஸோ இந்த 2 இன்டூ 2க்கு அடுத்த நம்பர், அதாவது 2க்கு அடுத்த நம்பர்னா 1 2 3 அந்த ஆர்டர்ல 2க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும்னா 3 இருக்கும். ஸோ அப்போ 2 × 3 வந்து 6ன்னு வரும். இப்போ 625 தான் வந்து 25 ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ 25 ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 625. சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 625. இப்போ இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ 25 ஸ்கொயர் அப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி 35 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இனிஷியலா 5 ஸ்கொயரோட வேல்யூ 25ன்னு எழுதிடுவோம். அண்ட் 3 இருக்குது. 3
இன்டூ 3க்கு அடுத்த நம்பர் என்னன்னா 4. அப்ப 3 4s are 12 வரும். அப்போ 125 அப்படின்னு வரும். சரி, இந்த மாதிரி 5ல எண்ட் ஆகக்கூடிய எந்த நம்பரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 5 ஸ்கொயரோட வேல்யூ 25 நம்ம எழுதிடணும். அண்ட் ரிமைனிங் உள்ள நம்பர் இன்டூ அதுக்கு அடுத்த நம்பர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அதை ஃப்ரண்ட்ல போடணும். இதுதான் வந்து அந்த நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூவா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த அனாலஜி சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிட முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்துட்டு நல்லது. ஏன்னா எக்ஸாம்ல என்ன மாதிரி ரிலேஷன்ல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதே தெரியாது. மேபி 4 டிஜிட் வச்சு இல்ல 5 டிஜிட் வச்சு கூட நம்பர்ஸ் வச்சு உங்களுக்கு ரிலேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம வந்து குயிக்கா பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதிகமான ப்ராக்டிஸ் வந்துட்டு பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நானே வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ அந்த 25 கொஸ்டின்ஸை நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இது இல்லாம நீங்க வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியலா இருக்கட்டும் இல்ல கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் சீரிஸ் எல்லாத்துலயும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அனாலஜி கொஸ்டின்ஸை அதிகமா நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? இப்போ இந்த சம் பாருங்க. இந்த சம் பார்க்கும்போது இப்போ 121 25 இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த 121 அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம்? 11 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இஸ் டு 12ன்னு வரும். ஸோ அப்போ ஏதோ ஒரு ரிலேஷன் இங்க வந்து என்னால கண்டுபிடிக்க முடியுது. என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியுது? 11 இருக்குது. ஸ்கொயர் பண்ணா ஒரு நம்பர் கிடைக்குது 121. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 12. அதை நான் எழுதியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ல இங்க வருதான்னு பார்க்க போறேன். 25 அப்படின்றது 5 ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 5க்கு அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 6. ஸோ அப்ப இங்க என்ன வரும்? 6 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். ஸோ ஆன்சர் இருக்குது ஆப்ஷன் சி 6. புரியுதா? இங்க கொஸ்டின்ல 121 இஸ் டு 12ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொபோர்ஷன் 25 இஸ் டு இங்க பாக்ஸ்ல கொஸ்டின் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். இங்க 121 25 இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து அது ஸ்கொயர் வேல்யூஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால இதை வந்து நான் 11 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு எடுத்துட்டேன். இந்த 11 ஸ்கொயர் இஸ் டு 12ன்னு இருக்குது. அப்ப 11 ஸ்கொயர் 11க்கு அடுத்த நம்பர் 12. அதே மாதிரி 5 ஸ்கொயர் 5க்கு அடுத்த நம்பர் 6 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சம்க்கு 6ன்னு ஆன்சர் கொடுத்துட்டேன். சரியா? நெக்ஸ்ட். ஸோ இது என்ன ரிலேஷன்ல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 42ன்றது 7 6 ஆர் 42ன்னு வரும். இந்த 42ல இருந்து 20 எப்படி வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நம்ம இன்னொரு க்ளூ வேணா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எப்படி வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க போற மாதிரி யோசிச்சுக்கோங்க. சரியா? பெருசுல இருந்து சின்னதுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒன்னும் சப்ராக்ட் பண்ணணும் இல்லை டிவைட் பண்ணணும். அதுக்கு பெட்டர் நீங்க என்ன பண்ணிடலாம்னா, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 20ல இருந்து 42 எப்படி எனக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20ல இருந்து நம்ம இருக்கிற ஆர்டர்ல எழுதிக்கலாம். 20ல இருந்து 42 எப்படி வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப 20 கூட எதை நான் ஆட் பண்ணா 42 கிடைக்கும்னா 22 ஆட் பண்ணா எனக்கு 42 கிடைக்கும். சரி, இப்போ எக்ஸாக்டா அதே மாதிரி இங்க இருந்து நான் ஒரு நம்பர் கூட 22 என்னால ஆட் பண்ற மாதிரி எனக்கு வராது. சரியா? ஆப்ஷன்ல இருக்கிற நம்பர்ஸ் வச்சுதான் நான் போடணும். இப்போ 31 கூட 22 கூட்டணும், இல்லைன்னா 32 கூட 22, இல்ல 33, இல்லைன்னா 34. ஸோ இது கூட நான் வந்து 22 நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்? 64 வரணும். ஏன்னா 20 கூட நான் 22 ஆட் பண்ணாதான் 42 கிடைக்கும். அதே மாதிரி இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ் கூடயும் நான் 22 கூட்டினா அந்த 64 அப்படின்னு வருதானு எந்த ஆப்ஷன் கூட வருதோ அதுதான் கரெக்டான ஆன்சர் நான் செக் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எனக்கு 22 ஆட் பண்ற மாதிரி எனக்கு வராது. ஸோ அப்ப 22 நான் ஆட் பண்ற மாதிரி ரிலேஷன் போடக்கூடாது. வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20 இன்டூ 2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 40 அப்படின்னு கிடைக்கும். 20 இன்டூ 2 வந்து 40 பிளஸ் 2 போட்டா 42 கிடைக்கும். ஸோ அப்ப கொடுத்துருக்கிற இந்த நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய 64 இஸ் டு அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற அந்த இடத்துல ஒரு நம்பர் வரப்போகுது, எக்ஸ்னு வரப்போகுது. இதை நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டூ 2 பிளஸ் 2 அப்படின்னு போட போறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு 2ஆல ஆட் பண்ணணும். அப்பதான் எனக்கு இந்த 64 அப்படின்ற நம்பர் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? எந்த நம்பர் கூட 2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு இப்போ 31 கூட 2 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 62 கிடைக்கும். அது கூட நான் 2 ஆட் பண்ணா 64 கிடைச்சிரும். ஓகே, கரெக்ட், இது வந்துருச்சு. அப்போ அடுத்த நம்பர் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் வராது. அப்போ எனக்கு இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல ஆட் பண்ணும்போதே எனக்கு 64ன்றது கிடைச்சிட்டதுனால ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர் அப்படின்னு நான்
சூஸ் பண்ணிட்டேன். சரியா, அந்த ரிலேஷன் எனக்கு கரெக்டா வந்துருச்சு, ஆப்ஷன்லயும் அந்த ஆன்சர் இருக்குது அப்படின்ற போது நம்ம வந்து அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். சரியா, ஸோ ரிவர்ஸ்ல போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா 2 இங்க ஆட் பண்றோமா, அப்ப இங்க 2 நீங்க சப்ராக்ட் பண்ணணும். 2 சப்ராக்ட் பண்ணா 62 வரும். அப்புறம் இங்க மல்டிப்ளை பண்றோமா 2, அப்ப இங்க டிவைட் பண்ணணும். 62 2 டிவைட் பண்ணா 31 அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த ப்ராசஸை ரிவர்ஸ்ல பண்ண போகும்போது எனக்கு இந்த மாதிரி நான் பண்ணணும். 2 வந்து சப்ராக்ட் பண்ணிட்டு அதை வந்து அந்த நம்பரை 2 டிவைட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 42 இருக்குது. 42ல இருந்து எப்படி 20 கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் இதுல இருந்து 2 கழிச்சேன் அப்படின்னா, இதுல இருந்து 2 நான் சப்ராக்ட் பண்ணா 40 அப்படின்னு கிடைக்கும். இந்த 40 2 நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா எனக்கு 20 கிடைக்கும். அதே மாதிரி 64 நான் என்ன பண்றேன், 2 சப்ராக்ட் பண்றேன், அப்படின்னா எனக்கு 62 கிடைக்கும். அந்த 62 2 டிவைட் பண்ணா எனக்கு 31 கிடைக்கும். ஸோ அது ரிவர்ஸ் ப்ராசஸ். இது வந்து கொஞ்சம் எனக்கு இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சிட்டதுனால நான் ஈஸியா போட்டுட்டேன். இப்போ இதுதான் ஆன்சர்னு தெரியாத பட்சத்துக்கு இல்ல பெரிய நம்பரை வரப்போகும்போது எனக்கு மைனஸ் பண்றதோ டிவிஷன் பண்றதோ கஷ்டமா இருக்கும். அதனால நான் வந்து சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பரை அட்டைன் பண்றது எப்படி அப்படின்றத நான் பாக்குறதுக்காக அந்த நம்பரை மல்டிபிளிகேஷன் ஆர் அடிஷன் பண்ணனா எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இப்படி பண்ணிருக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, 25 இருக்குது. ஸோ 25 49 இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு ஸ்கொயர் நம்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ 5 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். 5 ஸ்கொயர் இங்கே 37 இருக்குது. 49 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ 5 ஸ்கொயர் இது 7 ஸ்கொயர் இருக்குது. இந்த 37 அப்படின்ற போது எனக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஸோ அது என்ன ஸ்கொயர் நம்பர்னா 36 அப்படின்ற ஒரு ஸ்கொயர் நம்பர் ஞாபகம் வருது. ஸோ அதை நான் எப்படி ரிலேஷன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்றேன்னா 5 ஸ்கொயர் அதாவது 25 இருக்குது. இங்க வந்து 6 ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ரொபோர்ஷன் 7 ஸ்கொயர். அப்ப இங்க என்ன வரணும், இங்க 5 ஸ்கொயர் அதுக்கு அடுத்த நம்பர் வந்து 6, அதனால 6 ஸ்கொயர் பிளஸ் 1 போட்டிருக்காங்க. அப்ப இங்க 7 ஸ்கொயர் இருக்குது. 7 ஸ்கொயர் 7க்கு அடுத்த நம்பர் வந்து 8. அப்ப 8 ஸ்கொயர் பிளஸ் 1 போட்டா வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்றேன். இப்போ 8 ஸ்கொயரோட வேல்யூ 64 பிளஸ் 1 வந்து 65ன்னு வரணும். இப்போ இந்த 65 அப்படின்ற நம்பர் ஆப்ஷன்ல இருக்குதா அப்படின்னு பார்க்க போறேன். ஸோ ஆப்ஷன் டில வந்து இருக்குது. ஸோ அதனால இந்த ரிலேஷன் கரெக்டா இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே இது ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்குது. ஸ்கொயர் நம்பரா இருக்க போகும்போது இது வந்து ஸ்கொயர் நம்பருக்கு நியரஸ்டா இருக்குது. அப்போ அந்த ரிலேஷனை நான் வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ எப்பவுமே இந்த அனாலஜி நம்பர் சீரீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ், பிரைம் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்குதா, இல்லை கொடுத்துருக்குது கியூப் நம்பர்ஸா இருக்குதா, இல்லை பிரைம் நம்பர்ஸா இருக்குதா, இல்லைன்னா ஏதாவது ஒரு மல்டிபிள்ஸ் ஏதாவது ஒரு டேபிள்ல வரக்கூடியதா இருக்குதா. இப்போ வந்து 5 25 35 அப்படின்னு சொல்லிட்டு 5 மல்டிப்ளை ஆகிற நம்பர்ஸ் மாதிரி இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ எல்லாமே 5 டேபிள்ல மல்டிப்ளை ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை எல்லாமே 6 டேபிள் வரக்கூடிய நம்பர்ஸா இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் இந்த மாதிரியான ரிலேஷன்ஸ்லாம் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் இனிஷியலா செக் பண்ணணும். சரியா, நெக்ஸ்ட் 25 125 36. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கொயர் அண்ட் கியூப் வேல்யூஸ் மாதிரி இருக்குது. ஸோ 25ன்றது என்னது 5 ஸ்கொயரோட வேல்யூ, 125ன்றது என்னது 5 கியூப்னுடைய வேல்யூ. ப்ரொபோர்ஷன் 36ன்றது 6 ஸ்கொயரோட வேல்யூ. அண்ட் இங்க என்ன வரலாம் 6 கியூப்னுடைய வேல்யூ வரலாம். 6 கியூப்னுடைய வேல்யூ என்ன அப்படிங்கன்னா 216. ஸோ அந்த ஆன்சர் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சில வந்து இருக்குது. நீங்க ஸ்கொயர் அண்ட் கியூப் வேல்யூஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் 1ல இருந்து 20 வரைக்கும் அது நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் இனி ஈஸியரா வந்து நீங்க வந்து குவிக்கா வந்து ஆன்சர்ஸ் வந்து போட முடியும். சரியா, இப்போ 6 ஸ்கொயரோட வேல்யூ இப்போ 6 கியூபரோட வேல்யூ 216 உங்களுக்கு மெமரைஸா இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா 36 × 6 போட்டு 6 6 36 3 6 3 18 + 3 வந்து 21 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து சொல்றேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 8th சம் 14:9 ப்ரொபோர்ஷன் 26. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ஸ்கொயர்ஸ் அந்த கியூப்ஸ் இந்த மாதிரி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நானும் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியா, ஸோ நீங்க இந்த சொல்யூஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணிருங்க. கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இப்போ 14 இருக்குது, 9 இருக்குது அண்ட் 26 இருக்குது. இங்க என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ 14ல இருந்து 9 எனக்கு எப்படி கிடைக்கும், இல்லை 9ல இருந்து 14 எனக்கு எப்படி கிடைக்கும். இப்போ 14ல இருந்து 9 எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14ல
5 போச்சுன்னா 9 கிடைக்கும். அதே மாதிரி 21ல 5 போச்சுன்னா எனக்கு என்ன வரணும்? 21 வரணும். ஸோ 21ன்றது எனக்கு ஆப்ஷன்லயே இல்லை. ஸோ வேற எப்படி நான் கண்டுபிடிக்கலாம்? நம்ம ப்ரீவியஸா என்ன பண்ணியிருந்தோம், இங்க இருந்து இப்படி போற மாதிரி சின்ன நம்பர் இருந்து பெரிய நம்பருக்கு எப்படி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, ஸோ 9ல இருந்து 14 பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னன்னா 9 டேபிள்ல 9 1 சார் 9, 9 2 சார் 18 அப்படின்னு வரும். இப்போ 9 2 சார் 18 அப்படின்னு கிடைக்கும். அந்த 18ல இருந்து நான் 4 கழிச்சேன்னா எனக்கு 14 அப்படின்றது கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி நான் இங்கே ட்ரை பண்ண போறேன். ஸோ இங்க என்ன ட்ரை பண்ண போறோம் அப்படின்னா, இங்க -4 இருக்குதா? ஸோ 4 கழிக்கிறதுனால இங்க என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் 4 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்க இருந்து இங்க ரிவர்ஸ்ல போக போறோம். அதனால நான் இங்க ஃபர்ஸ்ட் நான் 4 ஆட் பண்ணணும். 4 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 13 கிடைக்கும். இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணி இருக்கிறேன். அப்ப இது ரிவர்ஸ்ல போறதுனால 2ஆல நான் டிவைட் பண்ணணும். இப்ப 38 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 15 அப்படின்ற ஆன்சர் இருக்குது. நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இங்க 15 போட்டுட்டு இங்க என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதே ப்ராசஸை இங்க நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல மல்டிப்ளை பண்ணா 30 கிடைக்கும். அந்த 30ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணணும். 4 சப்ராக்ட் பண்ணா எனக்கு 26 அப்படின்றது கிடைச்சிரும். சரியா? ஸோ இந்த மாதிரி இப்போ 9 இருக்குது. 9 14 எப்படி நான் ரிலேட் பண்றேன்னா 9 டேபிள் கூட நான் ரிலேட் பண்றேன். 9 2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 18 கிடைக்கும். அந்த 18ல இருந்து 14 எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். இப்போ 7 இருக்கு, 56 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 9 இருக்கு. ஸோ இங்க என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்க என்ன பண்ணுவோம், நம்ம 7ல இருந்து 56 எப்படி கிடைக்கும்? 7 8s are 56. அதே மாதிரி இங்க என்ன பண்ணுவோம், 9 8s are 72 வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். ஆனா ஆப்ஷன்ல இருக்காது. அப்ப என்னடா இது வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 56 நம்ம எப்படி பிரிச்சு எழுதலாம்னா 7 8s are 56ன்னு பிரிச்சு எழுதலாம். அடுத்து ப்ரொபோர்ஷன் 9 இருக்குது. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, 7 இருக்குது. 7 into 7க்கு அடுத்த நம்பர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க 9 இருக்குது. அப்ப 9 into 9க்கு அடுத்த நம்பர் 10. இதை பண்ணா எனக்கு ஆன்சர் வருதான்னு பார்க்க போறேன். ஸோ 9 into 10 90. அப்ப 90 அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் சில 90 இருக்குது. அதனால இதுதான் வந்து எனக்கு ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் 8:28 ப்ரொபோர்ஷன் 27 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 8 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 8 27. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஸ்கொயர் அண்ட் கியூப்ஸ் அந்த மாதிரி தான் ரிலேட் பண்ண தோணுது. ஸோ இப்போ 8:28 ப்ரொபோர்ஷன் 27 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுல 8 அப்படின்றத நான் என்ன பண்ணலாம், 2 கியூப்னு நான் எழுதிக்கிறேன். 28 அப்படின்றது என்னன்னா 27 + 1. இந்த 27 அப்படின்றது 3 கியூப்னு சொல்லலாமா? 3 கியூப்னோட வேல்யூ 27 + 1. ஸோ அப்ப 2 கியூப் அண்ட் 2க்கு அடுத்த நம்பர் வந்து 3. அதனால 3 கியூப் + 1 போட்டிருக்கிறாங்க. ஸோ அதே ரிலேஷன்ல நான் இங்க ட்ரை பண்ண போறேன். 27ன்றது 3 கியூப்ல வருது. ஸோ இங்க 2 கியூப், இங்க 3 கியூப். ஓகே, ரிலேஷன் ஓகே. செகண்ட் நம்பர் எனக்கு எப்படி நான் கண்டுபிடிப்பேன், இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் என்னது 4. ஸோ 4 கியூப் + 1. 4 கியூப்னுடைய வேல்யூ என்ன 64. 64 + 1 வேல்யூ 65. 65 அப்படின்ற ஆன்சர் இருக்குதான்னு பார்த்தா எஸ் இருக்குது. ஆப்ஷன் டில வந்து இருக்குது. அப்ப இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் 12 and 144. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே எப்படி இருக்குது, ரேஷியோ ப்ரொபோர்ஷன். அதாவது இதுல இருந்து இந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ஆப்ரேஷனை இங்க அப்ளை பண்ணி இந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்பர் அனாலஜில ஒரு டைப் ஆஃப் சம்ஸ். நம்ம அனாலஜியவே நம்ம வந்து டைப்ஸா பிரிக்கும் போது அதுல ஃபர்ஸ்ட் டைம் நம்பர் அனாலஜின்னு பார்த்தோம். அந்த நம்பர் அனாலஜிலையுமே என்ன பிரிக்கலாம் அப்படின்னா ஒரு 2-3 டைப்ஸா நம்ம வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் எப்படி கிடைக்குது அப்படின்ற அந்த ரிலேஷனை கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம ஆன்சர் அரைவ் பண்றது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டினே ஒரே ஒரு பேர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பேர் வச்சுட்டு இந்த 4 ஆப்ஷன்ல இதே மாதிரி ஆபரேஷன் எந்த பேர்ல வந்து சூட்டபிள் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா 12 and 144 இது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஸோ 12 இருக்குது, இங்க வந்து 12 ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. ஸோ 12 ஸ்கொயர் தான் 144. அப்ப அதே மாதிரி ஆபரேஷன், அதாவது 12ன்ற நம்பர், அதாவது எக்ஸ்ன்ற நம்பர், இங்க எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி ரிலேஷன்ல
எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ அப்ப இந்த நம்பர், அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ண நம்பர் தான் அடுத்த இதுல இருக்கணும். அப்ப 10 இருக்குதுன்னா 10 ஸ்கொயர்ட் வேல்யூ 100 அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா இங்க ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குதான்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தாலே நம்மளால ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இல்ல 400 மட்டும்தான் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ அப்ப இந்த 20 ஸ்கொயர் தான் 400 அப்படின்னு செக் பண்ணிட்டாலே போதும். ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர்னு நம்மளால சொல்லிட முடியும். சரியா? அப்ப கொஸ்டின்ல ஒரு பேர் தான் இருக்கும். அந்த ஒரு பேர் என்ன ஒரு ரிலேஷனை ஃபாலோ பண்ணியிருக்குதோ, என்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்குதோ அதே ஆப்ரேஷன்ஸ் எந்த ஆப்ஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டாலே போதும், நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 27 9. ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குதுன்னா 3 கியூப் தான் வந்து 27, 3 ஸ்கொயர் தான் வந்து 9. ஸோ அதே மாதிரி இங்க வந்து ஸ்கொயர் வேல்யூ, இங்க கியூப் வேல்யூ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது 8ன்றது ஒரு கியூப் வேல்யூ. சரியா? 8ன்றது கியூப் வேல்யூ. 8 2 கியூப் அப்படின்னு வரும். 64ன்றது 4 கியூப். ஸோ ரெண்டுமே கியூப் வேல்யூ. எனக்கு அப்படி இல்லை, ரெண்டுமே ஒரே நம்பருடைய ஸ்கொயர் அண்ட் கியூப் வேல்யூஸா இருக்குது. சரியா? அப்ப 2 ஸ்கொயர் எடுத்தா இங்க வந்து 2 கியூப் வரணும், இங்க 4 ஸ்கொயர் எடுத்தா இங்க 4 கியூப் வரணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ இந்த 8 ஸ்கொயர் பண்ணா 64 அப்படின்னு அந்த ஆப்ரேஷன்ஸும் எனக்கு ஃபாலோ ஆகும். இல்ல 2 கியூப் 4 கியூப் இந்த ஆப்ரேஷன்ஸும் ஃபாலோ ஆகும். பட் இது ரெண்டுமே வந்து கொஸ்டின்ல இருக்கிற ஆப்ரேஷன் இல்ல, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் இங்க 5 இருக்குது, 125 இருக்குது அப்படின்னா இங்க 5, இங்க வந்து 5 கியூப் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ப இந்த ஆப்ரேஷன்ஸும் எனக்கு சூட்டபிளா இல்லை. இங்க 15 இருக்குது, இங்க 135 இருக்குது. ஸோ இது ஸ்கொயர் நம்பரும் கிடையாது, கியூப் நம்பரும் கிடையாது. ஸோ இது ஆப்ஷன்ஸ்ல எலிமினேட் பண்ணிடுவோம். இப்போ இது மட்டும்தான் இருக்குது. ஸோ 81 729 அப்படின்னு இருக்குது. 81 அப்படின்றது 9 ஸ்கொயரோட வேல்யூ, 729 அப்படின்றது 9 கியூபோட வேல்யூ. ஸோ இங்க 3 ஸ்கொயர் 3 கியூப், அது மாதிரி இங்க 9 ஸ்கொயர் 9 கியூப். ஸோ இப்போ ஆப்ஷன் டி தான் வந்து எனக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க 5 35 இருக்குது. ஸோ 5ல இருந்து 35 எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 5s are 35 நம்ம சொல்லுவோம். 5 into 7 35 அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி 7ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ்ல இருக்குதா நம்ம செக் பண்ணணும். இப்போ 7ல இருந்து 77 எப்படி கிடைக்கும் அப்படின்னா இன்ட்டு 11 போடணும். சரியா? 11ஆல மல்டிப்ளை பண்ணா, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரை 11ஆல மல்டிப்ளை பண்ணா செகண்ட் நம்பர் கிடைக்குது. இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை, அதான் 9 into 5 தான் 45. அப்ப 9 5s are 45. 5ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கு. இங்க 11 into 5 வந்து 55. 5ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கு. இங்க 3 into 8 equal to 24. ஸோ இங்க எல்லாமே இங்க வந்து 7ஆல, கொஸ்டின்ல வந்து 7ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்குது. ஆனா இங்க 11 5 5 8ன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்ப இந்த காமனா 7ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி எதுலையுமே நம்மளுக்கு வந்து இருக்காது. அப்போ நம்ம வேற ஆப்ஷன்ஸை நம்ம வந்து பார்க்கணும். அப்ப வேற எப்படி இதுல வந்து நம்ம ரிலேஷனை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 இருக்குது, 5க்கு அடுத்து 7. ஸோ 5 அதாவது ஆட் நம்பர்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், 1 3 5 7 9 11 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு 5க்கு அடுத்த ஆட் நம்பர் வந்து 7. ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்றாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இங்க பார்க்கறோம். இப்போ 5க்கு அடுத்த ஆட் நம்பர் வந்து 7. அப்போ 7 இருக்குது, 7க்கு அடுத்த ஆட் நம்பர் 9ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஆனா இங்க 11ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இங்க 9 இருக்குது, 9க்கு அடுத்த நம்பர், அடுத்த ஆட் நம்பர் 11 வரணும். ஆனா இங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 11 இருக்குது, 11க்கு அடுத்த ஆட் நம்பர் வந்து 13. 13ஆல இங்க மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஆனா 5ஆல தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இங்க 3 இருக்குது, 3க்கு அடுத்த ஆட் நம்பர் வந்து 5. ஸோ 5ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். ஆனா இங்க 8ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு ரிலேஷனும் எனக்கு அப்ளிகபிள் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், எல்லாத்தையும் 7ஆல மல்டிப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்றேன். இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், கொடுத்துருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எல்லாமே ஆட் நம்பரா இருக்குது. ஸோ அப்போ அடுத்த ஆட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்றேன். ஸோ அதுவும் எனக்கு கிடைக்கல. ஸோ அடுத்து என்ன ஆப்ஷன் நான் பார்க்கும்போது 5 7. ஸோ இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்றேன். 1 3 5 7 11 13 இதெல்லாம் வந்து பிரைம் நம்பர்ஸ். 9 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ பிரைம் நம்பர்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணணுமோ அப்படின்னு கேட்கும்போது 5 இருக்குது, 5க்கு அடுத்த பிரைம் நம்பர் வந்து 7. ஸோ அதனால 5 into 7 வந்து 35 கிடைக்குது. அதே மாதிரி 7 இங்க இருக்குது,
ஆப்ஷன் ஏல 7 இருக்குது. 7க்கு அடுத்த பிரைம் நம்பர் என்னவா இருக்குதுன்னா 11 இருக்குது. ஸோ 7க்கு அடுத்த பிரைம் நம்பர் 11. இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 77 கிடைக்குது. ஸோ அப்ப இதுதான் வந்து கரெக்டான ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன்னா 5 இருக்குது, 5க்கு அடுத்த பிரைம் நம்பர் 7. ஸோ 5 7s are 35 அப்படின்றது எனக்கு கொஸ்டின். ஸோ இதே ஆப்ரேஷன் எங்க ஃபாலோ ஆகுதுன்னா ஆப்ஷன் ஏல 7 இருக்குது, 7க்கு அடுத்த பிரைம் நம்பர் வந்து 11 அப்படின்னு வரும். ஸோ அதனால 7 into 11 வந்து 77 அப்படின்றத நான் வந்து ஆன்சரா சூஸ் பண்றேன். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் சம்ஸ். ஸோ கொஸ்டின் என்ன ஆப்ரேஷன் ஃபாலோ பண்ணுதோ அதே ஆப்ரேஷனை ஆன்சரும் ஃபாலோ பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிவன் ஒரு செட் ஒன்று கொடுத்துருவாங்க. இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். இல்லைன்னா இதுல இருக்கிற மாதிரியான ரிலேஷன் எல்லாத்துலயுமே இருக்கும். இந்த ரிலேஷன் எந்த ஆப்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த 3 நம்பருமே ஒரே மாதிரியான ரிலேஷன்ல தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 363 இப்போ வந்து 3 6 9. ஸோ இது எல்லாமே ஒரே ரிலேஷன்ல இருக்குது. என்ன ரிலேஷன்ல இருக்குது? எல்லாமே 3 டேபிள்ஸ்ல வந்து இருக்குது. அப்போ ஆப்ஷனும் என்னவா இருக்கணும்? ஒரு 3 டேபிள்ல வரக்கூடிய நம்பரா இருக்கணும். 12 17 19 22 இப்படி இருக்குதுன்னா இப்போ 3 6 9 இது எல்லாமே 3 டேபிள் வரக்கூடிய நம்பரா இருக்குது. அப்போ 12 வந்து ஆன்சரா இருக்கும், ஏன்னா அதுவும் 3 டேபிள்ல வரும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது இது ஒரு டைப் ஆஃப் சம். சரியா? ஸோ இப்போ இதுக்கான ரிலேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிங்க. பயப்படாதீங்க, கொஸ்டின் பார்த்து பயப்படாதீங்க. என்னடா 3 டிஜிட்டா இருக்குது, 363 என்ன டேபிள்ல வரும், 489 என்ன டேபிள் வரும், இப்படிலாம் நீங்க வந்து பயப்படக்கூடாது. ஸோ இது வந்து மோஸ்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போ 3 டேபிள்ல ஒரு நம்பர் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அது வந்து 3ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு டெக்னிக்கா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் நம்பரா, கியூப் நம்பரா, பிரைம் நம்பர்ஸா, இல்ல ஆடா, இல்ல ஈவனா, இப்படிலாம் சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகும்போது அந்த வரிசையில சம் ஆஃப் த டிஜிட்ஸையும் நம்ம வந்து செக் பண்ணணும். இது எதுவுமே வந்து ரிலேட் ஆகல, மேட்ச் ஆகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சம் ஆஃப் த டிஜிட்ஸை செக் பண்ணணும். இப்போ சம் ஆஃப் த டிஜிட்ஸ்னா இங்க என்ன வரும், 3 3 + 6 9 9 3 12. ஸோ இந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணா 12 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் 8 4 12 12 9 21. நெக்ஸ்ட் 5 7 12 9 21. ஸோ இங்க 12 இருக்குது, இங்க 21 இருக்குது, இங்க 21 இருக்குது. இது மூணுமே ஒரே ரிலேஷனா இருக்கணும், ஒரே ஃபார்மேட்ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணா எனக்கு 21 வருது. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல உள்ள நம்பர்ஸையும் ஆட் பண்ணா எனக்கு 21 வரணும் அப்படின்னு நான் வந்து ஒரு ஐடியாவை எடுத்துட்டு அந்த ஐடியாவை அப்ளை பண்ணணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா 12 இருக்குது, இங்க 21 இருக்குது, இங்க 21 இருக்குது. இப்போ இது எல்லாமே ஒருவேளை 3ஆல டிவைட் ஆகிற நம்பர்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்றேன். இப்போ அசியூம் பண்ணிட்டு நான் பார்க்கும்போது என்ன பண்றேன், 5 6 11 2 13, 7 4 11 + 1 12, 8 3 11 + 2 13, 8 2 10 + 1 11. ஸோ அப்படி பார்க்கும்போது எஸ் இது எல்லாமே 3 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகிற நம்பரா இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பியும் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 12 வருது. ஸோ அதுவும் 3 டேபிள்ல டிவைட் ஆகிற நம்பரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆப்ஷன் பி ஆன்சரா சூஸ் பண்றேன். இப்படி ஒரு ரிலேஷன் சொல்லலாம். அதே மாதிரி வேற என்ன மாதிரி ரிலேஷன் சொல்லலாம்னா, இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ்னு வரும்போது 12ன்னு வருதா, இந்த 12மே 2 டிஜிட்டா இருக்கு. அப்ப இதை நான் ஒரே டிஜிட்டா மாற்றும் போது 1 + 2 வேல்யூ 3, அதே மாதிரி 2 + 1 வேல்யூ 3, அதே மாதிரி இங்கேயும் 2 + 1 3. அப்ப சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இங்க எல்லாத்துலயுமே 3ன்னு வருது. அதே மாதிரி இங்க 7 4 11 + 1 12ன்னு வருது. இப்ப 12 வந்து 1 + 2 = அதையும் நான் என்ன பண்ணிடலாம், 3ன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ இங்கே எல்லாமே சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 3 வருது. அப்போ ஆப்ஷன்லேயும் சம் ஆஃப் த டிஜிட் 3ன்னு வருது. அப்படின்ற மாதிரி நான் வந்து சூஸ் பண்றேன். இது ஏன் இந்த ரிலேஷன், ஏன் இன்னொரு ரிலேஷன் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ கொஸ்டின்ல சப்போஸ் இதுலயும் 12 வருது, இதுல 21 வருது, இதுலயும் சரி 15 வருது, இதுல 18 வருது, இதுல 27 வருது. இப்போ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி 18 12 15 27 வருது. இங்க வந்து 12 21 21 வருது. இப்போ இது எல்லாமே 3ஆல டிவைட் ஆகிற நம்பர்ஸ்.
அப்ப ஆப்ஷன்ல இந்த மாதிரி 18, 12, 15, 27 சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா இதுவுமே எல்லாமே 3ஆல டிவைட் ஆகிற நம்பர்ஸா தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும், இன்னும் ஃபர்தரா சம்ஸை வந்து சுருக்கணும். அப்படி சுருக்கும் போது இந்த 1 2 கூட்டினா 3 வரும். ஸோ இது எல்லாத்துலயும் சம் வந்து 3 வருது. அதே மாதிரி இங்க வந்து 1 2 கூட்டினா தான் எனக்கு 3 வரும். இங்க 1 8 கூட்டினா 9, இங்க 6, இங்கேயும் 9 இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்துட்டு சேமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் எனக்கு வந்து ஆன்சர் கரெக்டா இருக்கும். ஸோ ஒன்னு டிவிசிபிலிட்டி ரூலை பேஸ் பண்ணி பார்க்குறோம், இல்லைன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் 3 டிஜிட்ஸா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த செட்டு கூட ரிலேட் ஆகுற மாதிரி எந்த ஆப்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ இது ஒன்னும் என்ன மாதிரி ரிலேஷன்ல இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் அதே ரிலேஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனை நம்மளால சூஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ ப்ரீவியஸம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸம் அப்படின்றத நம்ம டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணியிருந்தோம். கரெக்டா? ஸோ இந்த டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த சம் அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஜிட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 2 10 + 2 12 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இது பாத்தீங்க அப்படின்னா 5 4 9 3 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அண்ட் தென் 4 3 12. ஸோ எல்லாமே சம் பண்ணா டிஜிட்ஸை சம் பண்ணா எனக்கு 12 அப்படின்றது கிடைக்குது. ஸோ அதே மாதிரி ஆப்ஷனையும் நான் வந்து சம் பண்ண போறேன். அதே மாதிரி 12 எனக்கு கிடைக்குது அப்படின்னு நான் பார்க்க போறேன். 5 4 9 3 12. ஓகே, ஸோ இது சம் பண்ணா 12 கிடைச்சிருது. அப்ப இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோடனே போட்டக்கூடாது. ஏன்னா மற்ற ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை எல்லாமே 12 12 12 இருந்துச்சுன்னா அப்ப வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். வேற ஏதாவது ரிலேஷன் இருக்குதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 7 4 11 + 1 12, 3 3 6 + 6 12, 5 5 10 + 2 12. இப்போ எல்லாமே 12 12 12 இருக்குது. அப்ப இந்த ஒரு விஷயத்த வச்சு நான் இதுதான் ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே சம் பண்ணா 12 தான் வருது. எல்லாமே 3 டேபிளால டிவைட் ஆகும். அப்படின்ற போது என்னால இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ இப்போ இதை நீங்க வந்து வேற என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ், என்ன மாதிரி ரிலேஷன் நீங்க வந்து சொல்லலாம் அப்படின்னா, ஆக்சுவலா நீங்க இன்னொரு ரிலேஷன் கூட சொல்லலாம். இந்த 12 சம் பண்ண 12 இதை தாண்டி நீங்க என்ன சொல்லலாம்னா எல்லாமே ஈவன் நம்பர்ல எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் வந்து நீங்க கொண்டு வரலாம். ஸோ அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஆன்சர் நீங்க வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? பட் ஆக்சுவலான ரிலேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சம் பண்ண எல்லாமே 12 வரணும். அண்ட் தென் அந்த மிடில் நம்பர் இருக்குது இல்லையா, இந்த மிடில் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா பெரிய நம்பரா இருக்கும். ஸோ இது 2, இதுவும் 2, இங்க வந்து 8 பெரிய நம்பர், இது 3, இது 4, நடுவில் 5 பெரிய நம்பர், இது எல்லாமே 4 அப்படின்றதுனால ஸோ இதுதான் வந்து 3ல இதான் வந்து பிக்கஸ்ட் நம்பர். ஸோ அதனால இதை வந்து பெருசா கன்சிடர் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ எல்லாமே வந்து மிடில் வந்து பெரிய நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இது 4 7 மிடில் வந்து சின்ன நம்பர் இருக்குது. ஸோ இதுவும் மிடில் சின்ன நம்பர் இருக்குது. இது வந்து 2 5 மிடில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் நம்பரா இருக்கிறதுனால நம்ம பெருசா கன்சிடர் பண்ணல. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்குது, இங்க 5 இருக்குது. ஸோ மிடில் அதே சேம் நம்பர் இருக்குதுன்றதுனால நம்ம வந்து இதை ஒரு ஆப்ஷனா எடுத்துக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க 4, இது 3, இந்த 5 தான் வந்து ஆன்சரா வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ ஆன்சர் கீ வந்து செட் பண்றவங்களை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து அந்த ரிலேஷன் வந்து இது பண்ண முடியும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஈவன் நம்பர் அப்படின்ற மாதிரி கூட ரிலேஷன் வந்து நான் கொண்டு வரலாம். சரியா? அப்படி பார்க்கும்போது அதான் வந்து எக்ஸாக்டா வர்ற மாதிரி இருக்கும் ஆன்சர். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே 4 4 4ன்னு 3மே 4ஆ இருக்குது. அதனால இதை வந்துட்டு பிக்கஸ்ட் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிலேஷன் வச்சு என்னால ஷுவரா வந்து சொல்ல முடியல. பட் உங்களுக்கு அந்த இதுல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஆன்சரை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால இந்த ரிலேஷன் நான் வந்து சொல்லிடுறேன். பட் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி 2 3 ஆப்ஷன்ஸ் வர மாதிரி இல்லை 2 3 ரிலேஷன் வர மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வராது. அப்படியே வந்துட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு 2 ஆப்ஷனையுமே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சரா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரியா? ஸோ அப்படி பார்த்தா இந்த ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த மிடில் நம்பர் பிகஸ்ட் நம்பர் அப்படின்ற ரிலேஷன் வச்சு இதுவுமே நீங்க வந்து ஆன்சரா வந்து போடலாம். சரியா? ஸோ இப்போ 3 ஆப்ஷனுமே வர்றதுனால இது வந்து ஒரு கான்ஃபிளிக்டான ஒரு கொஸ்டினா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒன்று கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏ அல்லது சி அல்லது டி ஆப்ஷன் போடுறவங்களுக்கும் மார்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது வரும். சரியா? அதை எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு வந்து சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ அடுத்த செட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 3 டிஜிட்ஸா இருக்குது. ஸோ இது வந்து என்ன ரிலேஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ அதே மாதிரி
இந்த டிஜிட்ஸ் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ண போறோம், சம் பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இது எல்லாமே ஈவன் நம்பர்ல தான் இருக்குது. ஆப்ஷன்ஸும் எல்லாமே ஈவன் நம்பர்ல தான் இருக்குது. ஸோ அதை வச்சு என்னால எதுவும் பெருசா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால நான் சம் பண்ண போறேன். 4 3 7 + 1 8. ஸோ இது ஆட் பண்ணா 8 வருது. 6 4 10 + 2 12. 8 5 13 + 3 16. ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே 8 டேபிள்ஸ்ல 4 டேபிள்ல வர மாதிரி இருக்குது. ஸோ அப்போ 8க்கும் 12க்கும் இடையில 4 இருக்குது, 12க்கும் 16க்கும் இடையில ஒரு 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அது வந்து வேற சாப்டர்ல வரும், நம்பர் சீரீஸ் அப்படின்ற சாப்டர்ல வரும். சரியா? ஸோ அப்படி இருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணலாம், இங்க ஒரு 4 கூட்டினா 12 வருது, இங்க ஒரு 4 கூட்டினா 16 வருது. அப்ப இது கூட ஒரு 4 கூட்டினா என்ன வரும், 20 வரும். ஸோ அப்ப 20 வர மாதிரி அந்த டிஜிட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். பட் இது வந்து இதுக்கு அடுத்த நம்பர் என்ன, இதுக்கு முந்தின நம்பர் என்ன அப்படின்லாம் இது வந்து கேட்கல. இது என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்னு வந்து சம் பண்ணா 8 வருது, இன்னொன்னு சம் பண்ணா 12 வருது, இன்னொன்னு சம் பண்ணா 16 வருது. அப்ப இது எல்லாமே ஒரு காமனான ரிலேஷன்ல கனெக்ட் ஆகணும். இப்ப ப்ரீவியஸ் செம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே காமனா 12 12 12ன்னு வந்துச்சு. ஸோ அப்ப சம் அப்படின்றது எல்லாத்துலயும் 12 12 12ன்னு வரணும். சரி, அப்படி இருந்தாதான் அது வந்து காமன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இதுல வந்து 8 வருது, 12 வருது, 16 வருது அப்படின்ற போது இது காமனா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குது அப்படின்னு என்னால சொல்ல முடியல. அப்ப இது என்னடா ரிலேஷன்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு ரிலேஷன் பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டா நீங்க வந்து இது வரைக்கும் பார்க்காத மாதிரியான ஒரு ரிலேஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க 1, அது மாதிரி ரெண்டாவதுல ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க 2, மூணாவதுல ஃபர்ஸ்ட் டிஜிட் பாருங்க 3. அப்போ நாலாவது இதுல என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? 4 அப்படின்னு வரும். அதே மாதிரி செகண்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா 3 4 அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 5 அண்ட் அடுத்த டிஜிட் என்னவா வரணும் அப்படின்னா 6 வரணும். ஸோ அந்த 6 இருக்குது. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் டிஜிட் வந்து 4, இங்க வந்து 6, அடுத்து வந்து 8. அப்போ 4 6 8 அடுத்த ஈவன் நம்பர் வந்து 0 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 460 460 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரியா? ஸோ இந்த மாதிரியும் ரிலேஷன் வந்துட்டு வரும், இந்த மாதிரியும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ போன செம்ல எப்படி பார்த்தோம்னா மிடில் நம்பர் பிக்கஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதை வந்து கொஸ்டினை கரெக்ட் பண்ணி கூட எக்ஸாம்ல வந்து வரலாம். ஸோ அந்த மாதிரியும் ரிலேஷன் இருக்குது. அண்டு இதை ஃபுல்லா சம் பண்ணா அந்த சம் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி அந்த ஒரு ரிலேஷனும் இருக்குது. இது பாத்தீங்கன்னா 1 2 3 3 4 5 அந்த மாதிரி ரிலேஷன்லயும் அந்த கண்டினியூஸ் நம்பரை பேஸ் பண்ணி இந்த மாதிரியும் வருது. சரியா? இப்ப நெக்ஸ்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 3 டிஜிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இதை வந்து நம்ம பழையபடி சம் பண்ணி பார்ப்போம். டிஜிட்ஸ் வந்து சம் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்ப 8 5 13 + 3 வந்து 16 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7 5 12 + 2 வந்து 14 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் வந்து 8 3 11 + 1 வந்து 12 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஒரு ஈவன் நம்பர் ஒரு 2 டேபிள் வரக்கூடிய ஒரு நம்பர்ஸ் வந்துட்டு ரிவர்ஸ் ஆர்டர்ல எப்படி வருது. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து 10ல வந்து வரும். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பரை வந்து ஆட் பண்ணா 10 வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ரிலேஷனை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு நம்ம எடுக்கலாம். சரி, அப்படி எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 8 4 12 + 1 13 அப்படின்னு வரும் ஆப்ஷனு. இங்க வந்து 7 2 + 7 2 9 + 1 வந்து 10. அது மாதிரி இங்க 8 2 10 + 3 13. அண்ட் இங்க வந்து 9 2 11 + 1 வந்து 12. ஸோ இந்த மாதிரி வந்து வரும். சரியா? ஸோ அப்ப 16 14 12 அப்ப அதுக்கு அடுத்து வந்து என்ன வரும், 10 வர மாதிரி இருக்கிற இந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். சரியா? பட் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் சீரீஸ் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா அப்பதான் வந்துட்டு இது வரும் இது வரும் இது வரும், இதுக்கு அடுத்து இந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி அந்த அடுத்த நம்பர் என்ன இல்ல மிடில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்ற மாதிரி கேட்பாங்க. பட் அனாலஜி பொறுத்த வரைக்கும் மொத்தத்தன்மை ஒரே மாதிரி ரிலேஷன் இருக்கணும் அப்படின்றதான் நம்ம வந்து இனிஷியலாவே பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ ஒரே மாதிரி ரிலேஷன் இருக்கணும். இப்போ இது சம் பண்ணீங்கன்னா இதுல 12 இருந்துச்சுன்னா இதுலயும் 12 இருக்கும், இதுலயும் 12 இருக்கும். அப்போ ஆப்ஷன்லயும் 12 வர மாதிரி நம்ம ஒரு இதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தாதான் அது வந்து ஒத்தத்தன்மை அனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். இப்போ இது எப்படி வேற என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போறோம். சரியா? ஸோ அப்ப செக் பண்ண போகும்போது இதுக்கு என்ன ரிலேஷன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ணா என்ன வருது, 8 5 13 அப்படின்னு வரும். சரியா?
அதே மாதிரி இந்த 13ல இருந்து மிடில் நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 5 13. அந்த 13ல இருந்து மிடில் நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் ஆட் பண்ணா 7 5 12. அந்த 12ல இருந்து மிடில் நம்பர் 2 கழிச்சிட்டா எனக்கு 10 அப்படின்னு வரும். அதே மாதிரி 8 3 11. அந்த 11ல இருந்து மிடில் நம்பர் 1 கழிச்சிட்டா 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இது ஒரு காமனான ரிலேஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் நம்பர் அது ரெண்டையும் ஆட் பண்ணி நடுவில் இருக்கிற நம்பரை கழிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரியும் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், இதையும் நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது ஒரு மாடல், இது ஒரு எக்ஸாம்பிளா நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா, எல்லாத்துலயும் 10 10 10 அப்படின்றது ஆன்சர் வருது. அப்ப அதே மாதிரி ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ்ல எப்படி நீங்க ஆப்ரேட் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் நீங்க ஆட் பண்ணுவீங்க. 8 4 12. 12ல மிடில் நம்பர் 1 போயிருச்சுன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும், 11 அப்படின்னு வரும். ஸோ அப்போ எனக்கு 10 கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன் நான் பார்க்கணும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 7 2 9. 9 - 1 8ன்னு வரும். 8 3 11. 11ல 2 போச்சுன்னா 9 அப்படின்னு கிடைக்கும். இங்க 9 2 11. 11ல 1 போச்சுன்னா எனக்கு 10 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து மிடில் டிஜிட்டை சப்ராக்ட் பண்ணா எனக்கு ஆன்சர் 10 வரணும். ஸோ அதுதான் வந்து இந்த ரிலேஷன், இந்த 3 நம்பரும் அந்த ஒரு ரிலேஷன்ல தான் வந்து இருக்குது. அப்போ அதே ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி 219. சரியா, ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் இதை பாத்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ், அதாவது 4 டிஜிட் இருக்கிற மாதிரி இருக்கும். சரியா, இதை பார்த்து பயந்துடக்கூடாது. ஃபர்ஸ்டே நீங்க வந்து என்னன்னா 4 டிஜிட் இருக்கும், சம்டைம்ஸ் 5 டிஜிட் இருக்கும், இல்ல 6 டிஜிட், இந்த மாதிரி நிறைய டிஜிட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சப்பையா இருக்கும். எந்த அளவுக்கு சப்பைனா, சும்மா அந்த டிஜிட்ஸை சம் பண்ணீங்கன்னா எல்லாமே ஒரே ஆன்சர் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஜிட்ஸ் பெருசா இருக்கிறத பார்த்து நீங்க பயந்துருவீங்க, அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த சம் போயிருவீங்க அப்படின்றதுக்காக நம்ம மைண்ட் கூட விளையாடுவாங்களே தவிர அதுல ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் வந்து இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி சம்ஸை பொறுத்த வரைக்கும் டிஜிட்ஸை நீங்க வந்து சம் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி டிஜிட்ஸை சம் பண்ணும்போது எல்லாமே சேமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஒரே ரிலேஷன்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். சரியா, ஸோ 7 + 1 8. 8 4 12. ஸோ 12 8 20. ஸோ மொத்தமா 20ன்னு வரும். இது ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 6 11 + 1 12 + 7 19. ஸோ இப்போ இது 20 இது 19 அப்படின்ற போதே நம்ம என்ன பண்ணிடணும், அடுத்தடுத்த டிஜிட்ஸ் நான் ஆட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது 20 வருது, இப்போ இதுலயும் 20 வந்தாதான் ஓகே, அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா 20 வரணும் போலன்னு சொல்லிட்டு அதை ஒரு அசம்ஷன் வச்சுட்டு நான் இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பேன். இப்போ இதுல 20 வருது, இதுல 19 வருதுன்ற போது அப்பவே நான் வந்து என்ன பண்ணிடுவேன், அதை வந்து இந்த ரிலேஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு நான் பார்க்க போறேன். இப்போ ப்ரீவியஸ் சம்ல என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து மிடில் டிஜிட்டை கழிச்சோம். ஸோ அதே மாதிரி இங்க ஏதாவது ரிலேஷன் வருதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் 8 4 கூட்டினா 12 வருது. மிடில் டிஜிட்ஸ் 2 கூட்டினா 8 வருது. ஸோ இப்போ 12 8 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இதை கழிச்சா 4 வரும், ஆட் பண்ணா 20 வரும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே செக் பண்ணலாம். 7 5 12. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கூட்டினா 12 வேணா இப்படி போட்டுக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கூட்டினா 12, மிடில் டிஜிட் 2 கூட்டினா 8. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கூட்டினா 12, மிடில் டிஜிட் 2 கூட்டினா 7. அப்போ அதே மாதிரி வருதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கூட்டினா 12, மிடில் டிஜிட் கூட்டினா 7, அந்த மாதிரி வரணும். இப்போ இப்படி பார்க்கும்போது 6 2 8 3 1 4. ஸோ இப்படி வருது. இப்போ 8 4 12 3 1 4. ஸோ இந்த மாதிரி பாதி மேட்ச் ஆகி பாதி மேட்ச் ஆகாத மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ரிலேஷன்ல வந்து இருக்குது. கரெக்டா? இப்போ இது வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணும் போதே என்ன பண்ணிடுவீங்க, என்னடா ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவீங்க. ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு போகாம கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகமான ப்ராக்டிஸ் பண்ணதான் அந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, என்ன மாதிரி நான் ரிலேஷன்ஸ்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றத தெரிய வரும். ஸோ இந்த மாதிரிலாம் ரிலேஷன் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நான் இந்த கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ அதுல இது ஒரு புது விதமான ஒரு ரிலேஷன் நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்டை நீங்க வந்து மல்டிப்ளை பண்ண போறீங்க. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 8 4 are 32 அப்படின்னு வரும். சரி, அதே மாதிரி 7 5 are 35. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்றோம். 6 2 are 12. அதே மாதிரி இங்க 8 4 are 32. சரி, இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க, ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிருக்கிறோம். போன இதுல ஆட் பண்ணோம், ஆட் பண்ணி பார்த்தா இந்த ஒரு ரிலேஷன் வரல. இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்துருக்கிறோம், அப்போ எந்த ரிலேஷனும் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா 8 4 மல்டிப்ளை பண்ணா 8 4 are 32ன்னு வரும். மிடில் டிஜிட் 2 நம்ம ஆட் பண்றோம்.
சரியா? ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 + 1 8 வரும். ஸோ இப்போ 8 ஒரு மல்டிபிள் 8 டேபிள்ல வரக்கூடிய ஒரு நம்பர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 32 அப்படின்றது. அதே மாதிரி 6 + 1 7. ஸோ 7 டேபிள்ல வரக்கூடிய ஒரு நம்பர் தான் 35. 7 மல்டிபிள் தான் 35 அப்படின்றது. அதே மாதிரி 6 2s are 12. சரியா? அப்போ மிடில் டிஜிட் ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 3 + 1 4 வரும். 4 டேபிள்ல வரக்கூடிய ஒரு நம்பர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா 12. சரியா? 4 மல்டிபிள் தான் 12. அதே மாதிரி 8 4s are 32. 3 + 1 வந்து என்னது 4. ஸோ அப்போ 4 டேபிள்ல வரக்கூடிய ஒரு நம்பர் தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா 32. ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு காமனான ஒரு ரிலேஷன்ல வருது. அந்த நம்பர்ஸ் மேட்ச் ஆகல, அந்த சம்மோ ப்ராடக்டோ எதுவுமே மேட்ச் ஆகல. பட் அந்த ஒரு ரிலேஷன் அப்படின்றது, அந்த ஒரு தொடர்பு அப்படின்றது மேட்ச் ஆகுது. என்ன? ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் நம்ம என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்றோம். அப்படி மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய அந்த ஒரு நம்பர் அப்படின்றது செகண்ட் அண்ட் தேர்ட் டிஜிட்டை ஆட் பண்ணா ஒரு நம்பர் வரும் இல்லையா? அதனுடைய மல்டிபிள்ஸ் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு நம்பர் அப்படின்ற ரிலேஷன்ல வந்து இருக்கு. சரியா? ஸோ அப்போ அதே மாதிரி ரிலேஷன்ல என்ன ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு பாருங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ 3 × 0 0 வரும். அது மாதிரி 6 × 0 0 வரும். இப்போ 0 முடிகிற நம்பரை நம்ம வந்து எலிமினேட்டே பண்ணிடலாம். சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 0 அப்படின்றது 0ன்னு ஆயிரும். சரியா? அதே மாதிரி 6 × 0 0ன்னு வந்துடும். ஸோ 0 அப்படின்றது எந்த ஒரு டேபிள்ல வரும் அப்படின்னீங்கன்னா எந்த நம்பரை நீங்க 0வோட மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். அதனால நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ண முடியாது. சரியா? நெக்ஸ்ட் இங்க 5 × 2 வந்து 10. ஸோ 10 அப்படின்றது 7 + 1 8 டேபிள்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 மல்டிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. சரியா? அப்ப இதுதான் வந்து ஆப்ஷனா இருக்கணும். செக் பண்ணி பார்க்கலாம். 5 2s are 10. சரியா? 5 2s are 10. ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் லாஸ்ட் டிஜிட்டையும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 10 அப்படின்னு வருது. இப்போ செகண்ட் டிஜிட்டையும் தேர்ட் டிஜிட்டையும் நான் ஆட் பண்றேன். 4 + 1 5 அப்படின்னு வருது. ஸோ அப்போ 10 அப்படின்றது 5 ஒரு மல்டிபிள் தான் வந்து 10 அப்படின்றது. ஸோ அப்போ இது வந்து கரெக்டா இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கிளியரா? ஸோ அப்போ இப்படி ஒரு புதுசான ஒரு ரிலேஷன் வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ ஒரு இந்த மாதிரியான டிஜிட்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணி பார்க்குறோம், இல்லைன்னா வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம், இல்லைன்னா அது வந்து எந்த டேபிள்ல வந்து வரும், அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா, இந்த மாதிரி மல்டிபிள் ரிலேஷன்ஸை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். சரி, அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா ஃபர்ஸ்டையும் செகண்டையும் தேர்டையும் ஃபோர்த்தையும், இல்லைன்னா மல்டிப்ளை அண்ட் அடிஷன் இந்த மாதிரி மிக்சடாகவும் வரும். ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு ரிலேஷன்ல இருக்குது நம்ம வந்து மல்டிபிள் சம்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் ஓகே இந்த மாதிரிலாம் நம்ம செக் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ இது வந்து போன சம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி இருக்கும், இந்த சம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதிரி இருக்கும். போன சம் எப்படின்னா ஒரு 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க கிவன் செட் அப்படின்னு சொல்லிட்டு, இது 3 ஒரு ரிலேஷன்ல இருக்கும். அதே ரிலேஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பர் ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். பட் இந்த சம் பாத்தீங்கன்னா ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது 3 ஒரே ரிலேஷன்ல இருக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு செட்டை, சரியா, ஒரு செட்டு ஒரு 3 நம்பரை நம்ம வந்து பிக் பண்ணணும். ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப போனதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணோம், சம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி டிஜிட்ஸ் 3 டிஜிட் 4 டிஜிட் இருக்குல்லாம் நம்ம வந்து டிஜிட்ஸை வச்சு பிளே பண்ணோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. இப்ப 9 15 21 அப்படின்ற போது ஒன்னுக்கும் இன்னொன்னுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அடிஷன் ஆர் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் தான் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். சரியா? ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் நம்ம இனிஷியலா பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து இங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ 9 15 21 இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா 3 டேபிள் வரக்கூடிய நம்பரா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ 3 × 3 தான் 9, 3 × 5 தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா 51, அடுத்து 3 × 7. ஸோ இந்த மாதிரி இருக்குதா? ஸோ அப்போ இது என்னது, எல்லாமே 3 டேபிள்ல வரக்கூடிய நம்பர். அந்த 3 டேபிள்ல 3 5 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ் அப்படின்ற ஒரு நம்பரை நான் 3 5 7 அப்படின்ற ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றேன், ஆப்ஷனை பார்க்குறேன். இப்போ 3ஆல 5ஆல 7ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆட் நம்பரை இன்னொரு எக்ஸ் அப்படின்ற ஒரு நம்பர் கூட நான் மல்டிப்ளை பண்றேன். இப்போ 3 × 2னா 3 2s are 6ன்னு வரும், 3 × 3 அப்படின்னா 9 அப்படின்னு வரும். சரியா? ஸோ இப்போ ஒரு ஆட் நம்பரை ஈவன் கூட மல்டிப்ளை பண்ணா ஈவன் கிடைக்கும், அதே ஆட் நம்பரை ஆட் கூட மல்டிப்ளை பண்ணா ஆட் நம்பர் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது
அப்போ அந்த எக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒண்ணு ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா, இப்போ அந்த எக்ஸ் அப்படின்றது இங்க 3ன்னு இருக்கு சரியா, எக்ஸ்ன்றது இங்க எல்லா இடத்துலயும் 3 அப்படின்னு இருக்குது. இந்த எக்ஸ் அப்படின்றது ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா எனக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பரா இருக்கணும். இப்போ எக்ஸ்ன்ற இடத்துல நான் 2 2 2 நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 2 × 3 6ன்னு வரும், 2 × 5 10ன்னு வரும், 2 × 7 14ன்னு வரும். ஸோ அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் வந்து ஒரு ஆட் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே அந்த செட்ல எல்லாமே ஆட் நம்பரா இருக்கணும். ஈவன் நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணா அந்த செட்ல எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கணும். இது எதுக்காக சொல்றேன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். இந்த செட்டுல எல்லாமே வந்து ஈவன் நம்பரா இருக்கணும், இல்லைன்னா எல்லாமே ஆட் நம்பரா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ரிலேஷன் வந்து மேட்ச் ஆகும். ஸோ நான் இப்போ எடுத்திருக்கிற ரிலேஷன் ஒரு அசம்ஷன்ல தான் எடுத்திருக்கேன், இதுதான் ஆன்சர் நான் சொல்ல வரல சரியா. ஸோ இது எல்லாமே 3 டேபிள்ல இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அந்த எக்ஸை வந்து 3ன்னு வச்சுக்கிட்டு அந்த 3 கூட 3 மல்டிப்ளை பண்றேன், 5 மல்டிப்ளை பண்றேன், 7 மல்டிப்ளை பண்றேன். ஸோ 3 5 7 அப்படின்றது 3 ஆட் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சரியா. அப்படி எடுத்தோம் அப்படின்னா என்னுடைய ஆப்ஷன்ஸ்ல ஒன்று 3மே வந்து ஈவன் நம்பர்ஸா இருக்கணும், இல்லைன்னா 3மே ஆட் நம்பர்ஸா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த ரிலேஷன் வந்து மேட்ச் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷனை மட்டும் நான் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து ஈவன் நம்பரா இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஆடு, இது ஈவனா இருக்குது. இதை நான் இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி சூஸ் பண்ண முடியாது. இது பாத்தீங்கன்னா ஆட் ஈவன் ஆடுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதையும் இந்த ஆப்ஷனை பேஸ் பண்ணி நான் சூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே ஈவனா இருக்குது, இதை நான் சூஸ் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் இந்த ரிலேஷனை பேஸ் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து ஆன்சர் கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரிஞ்சிடும் சரியா. ஸோ இப்போ 10 14 16 அப்படின்னு இருக்குது. இதை வந்து 3ஆல 5ஆல 7ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு எந்த ஒரு நம்பரை 3ஆல மல்டிப்ளை பண்ணா 10 கிடைக்கும், எந்த ஒரு நம்பரை 5ஆல மல்டிப்ளை பண்ணா 14 கிடைக்கும், எந்த ஒரு நம்பரை 7ஆல மல்டிப்ளை பண்ணா 16 கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எதுவுமே கிடைக்காது. இது எல்லாமே 2 டேபிள்ல வரக்கூடிய நம்பர்ஸ். ஸோ 3 டேபிள்லயோ 5 டேபிள்லயோ 7 டேபிள்லயோ எனக்கு வராது. அப்போ இதுவும் எனக்கு ஆன்சர் கிடையாது ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே பாத்தீங்கன்னா 3 டேபிள்ல 4 வராது, 5 டேபிள்ல 8 வராது, 7 டேபிள்ல 12 வராது. அப்போ இதுவும் வராது. அப்படின்ற போது இங்க என்ன தப்பு பண்ணிருக்கோம், நம்ம எடுத்த ரிலேஷனே தப்பு, அதாவது நம்ம எடுத்த அசம்ஷனே தப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரியா. அப்ப இந்த ஒரு அசம்ஷன் தப்பு, இப்படி நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ 3 டேபிள்ல எடுத்துக்கிட்டு 3ஆல 5ஆல 7ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க முடியாது சரியா. அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அந்த ஒரு ரிலேஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். சரி, நெக்ஸ்ட் என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்ன மாதிரி ரிலேஷன் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே 3 டேபிள்ல வரக்கூடிய நம்பர்ஸா இருக்குது. அப்ப இது பாத்தீங்கன்னா எல்லாமே 2 டேபிள்ல வரக்கூடிய நம்பரா இருக்குது. இது எல்லாமே 7 டேபிள், இது எல்லாமே 5 டேபிள், இது எல்லாமே 4 டேபிள்ல இருக்குது. ஸோ அப்ப இங்க 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12 அப்படின்னு வரும். இங்க 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are 10. இங்க 7 1s are 7 3s are 7 4s are இருக்கும். ஸோ இப்போ ஒரு ப்ராப்பரான ரிலேஷன் அப்படின்றது எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, சில இது மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கு. ஸோ முழுமையா வந்து எனக்கு மேட்ச் ஆகல, ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்கல. அப்படின்ற போது நான் வந்து என்ன பண்றேன், ஒன்னுக்கையும் இன்னொன்னையும் ஆட் பண்றேன், இல்லை சப்ராக்ட் பண்றேன், அந்த மாதிரி பாக்குறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு ரிலேஷன் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். என்ன அப்படின்னா 21ஐயும் 9ஐயும் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 அப்படின்றது கிடைக்கும். இந்த 30ல இருந்து 15 எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவைட் பை 2. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அந்த ஆன்சரை 2ஆல டிவைட் பண்ணா அதுதான் வந்து எனக்கு என்னது மிடில் நம்பரா இருக்கு. ஸோ இதே ரிலேஷனை ஃபாலோ பண்ணி நான் இங்க வந்து செக் பண்றேன். அதாவது 10ஐயும் 16ஐயும் நான் கூட்டினோம்னா 26ன்னு கிடைக்கும். அந்த 26 2ஆல டிவைட் பண்ணா மிடில் நம்பர் கிடைக்கும். 26 2ஆல டிவைட் பண்ணா 13ன்னு இருக்கும். ஆனா எனக்கு மிடில் நம்பர் 14ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது கிடையாது. அதாவது இந்த ஒரு ரிலேஷன் மேட்ச் ஆகுதான் நான் செக் பண்ணி பாக்குறேன். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா ஓகே, மேட்ச் ஆகலைன்னா வேற ரிலேஷன் என்ன இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும் சரியா. அதே மாதிரி 28 + 7 வந்து 35ன்னு வரும். ஸோ 35 2ஆல என்னால எக்ஸாக்டா டிவைட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் 25 + 5 வந்து 30ன்னு வரும். 30 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு 15 அப்படின்னு வரும். ஆனா மிடில் நம்பர் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் வராது. ஸோ அப்ப இது ஒண்ணுதான் லாஸ்ட் ஆப்ஷன். இது கரெக்டா வந்துச்சுன்னா ஓகே. 12 + 4 வந்து 16. 16 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு 8ன்னு வரும். இந்த 8 தான் மிடில் நம்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, மிடில் நம்பர். ஸோ அப்ப இது என்னது 21 + 9 30. 30 2ஆல டிவைட் பண்ணா மிடில் நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டிஜிட்டையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் நம்ம வந்து என்ன பண்றோம், ஆட் பண்றோம்.
ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணா மிடில் நம்பர் கிடைக்குது. அப்ப இதுதான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணா எனக்கு வந்துட்டு ஒரு நம்பர் கிடைக்கணும், அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்போ இதுல வந்து பார்க்கும்போது சின்ன நம்பர்ஸ் ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணா பெரிய நம்பர் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ சின்ன நம்பர்ஸ் இதுவும் தான் சின்ன நம்பர்ஸ். இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா இந்த மிடில் இருக்கிற 51 அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க அசியூம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நீங்க ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 21 + 15 ஆட் பண்ணா 36 கிடைக்கும். ஸோ இதை எப்படி இது பண்ணலாம், 36 வருது. இது வேற எப்படி ஆட் பண்ணலாம், வேற எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அப்ப வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த 21 + 15 வந்து 36 வருது. ஸோ 51 கிடைக்கிறதுக்கு இன்னொன்னு எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா இன்னொரு 15 எனக்கு தேவைப்படுது. ஸோ அப்ப இன்னொரு 15 தேவைப்பட்டா எனக்கு ஆன்சர் 51 வந்துடும். ஸோ அப்ப இன்னொரு 15 தேவைப்படுது அப்படின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த லாஸ்ட் நம்பரை நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா 15 × 2, அதாவது 2 15 நான் ஆட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 15 × 2 வேல்யூ என்னது 30 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த ஆன்சர், ஸோ தேர்ட் டிஜிட்டை நம்ம என்ன பண்றோம், தேர்ட் டிஜிட்டை 2ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்படி மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் டிஜிட் கூட நான் ஆட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் கூட நான் ஆட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், மிடில் டிஜிட் வந்து கிடைக்கும். ஸோ 15 × 2 வந்து 30 அப்படின்னு இருக்கும். இந்த 30யே நான் 21 கூட ஆட் பண்ணேன் அப்படின்னா 30 + 21 51 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதே ரிலேஷன் இங்க வந்து ஃபாலோ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போறேன். இப்போ 51 இதை தான் நான் வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். லாஸ்ட் டிஜிட் தான் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ற போது மிடில் டிஜிட் வந்து எனக்கு பெருசா இருக்கணும். சரியா? மற்ற 2 டிஜிட்ஸை கம்பேர் பண்ணும்போது மிடில் டிஜிட் எனக்கு பெருசா இருக்கணும். அப்பதான் வந்து நான் இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணாலும் எனக்கு இந்த நம்பர் கிடைக்கணும். அப்ப ரொம்ப பெரிய நம்பரா இருக்கும். சரி, அதை பாத்தீங்கன்னா 15 21 ரெண்டையும் காட்டிலும் இது ரொம்ப பெரிய நம்பரா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணலாம். ஏன்னா என்னுடைய டைம் கன்சம்ஷனை கம்மி பண்றதுக்காக. இப்ப இது பாத்தீங்கன்னா 42 இது 51, 42ல இருந்து 51 9 கூட்டினாலே எனக்கு கிடைச்சிரும் அப்படின்ற போது ரொம்ப பெரிய நம்பர்லாம் கிடையாது. சரியா? கம்பேரிட்டிவ்லி 42 கம்பேர் பண்ணும்போது 51 ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 91 இது 35 21 போது ரொம்ப பெருசா எனக்கு தெரியுது. அப்போ இது ஒருவேளை இது ஆன்சரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணிட்டு என்ன பண்றேன், தேர்ட் நம்பர் என்னது 35, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 35 × 2 70 அப்படின்னு கிடைக்கும். அது கூட ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 21, அதை 21 நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 91 கிடைக்கும். அந்த 91 மிடில் நம்பரா அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா ஆமா மிடில் நம்பர் தான். ஸோ அப்ப இந்த ஒரு ரிலேஷன்ல தான் இந்த கொஸ்டின் வந்து ஃபாலோ ஆயிருக்குது. சரி, அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து உங்களுக்கு ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட் வந்து எந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கனெக்ட் ஆயிருக்குதோ அதே பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ இதை நீங்க பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க இது எல்லாமே வந்து ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸா வந்து இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஸ்கொயர் நம்பர் அப்படின்ற போது 49 அப்படின்றது 7 ஸ்கொயர், 25 அப்படின்றது 5 ஸ்கொயர், 9 அப்படின்றது 3 ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்குது. எல்லாமே ஆட் நம்பருடைய ஸ்கொயர்ஸா இருக்குது. 7 5 3ன்னு சொல்லிட்டு ஆட் நம்பருடைய ஸ்கொயர்ஸா இருக்கு. ஸோ அப்போ என்னுடைய கெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது கொடுத்துருக்குற ஆப்ஷன்ல எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸா இருக்கணும், அது எல்லாமே ஆட் நம்பர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கெஸ் பண்ணி நான் அசியூம் பண்ணிட்டு நான் பார்க்க போறேன். சரியா? ஸோ அப்போ பார்க்கும்போது இது 36 பாத்தீங்க அப்படின்னா 6 ஸ்கொயரோட வேல்யூ தான் 36, 4 ஸ்கொயரோட வேல்யூ தான் 16, 2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4. எனக்கு வேண்டியது ஆட் நம்பர்ஸ். இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ ஸ்கொயர் நம்பர் அப்படின்ற ஒரு ரிலேஷன் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் நம்பர் அப்படின்ற ரிலேஷன் மேட்ச் ஆகுது. இது எல்லாமே ஆட் நம்பர் 7 5 3ன்னு வருது. எனக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் வந்து 6 4 2 அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்பர்ஸா இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் என்னால ஷுவரா இதுதான் கரெக்ட்னு என்னால சொல்ல முடியாது. அதனால நான் வெயிட் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன் போறேன். இந்த அடுத்த ஆப்ஷன் வந்தீங்கன்னா 6 ஸ்கொயரோட வேல்யூ 36, 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. ஸோ அது பார்த்தீங்கன்னா 6 5 4ன்னு சொல்லிட்டு மிக்சடா இருக்குது. ஃபுல்லா ஆடா இல்லை ஃபுல்லா ஈவனா அந்த மாதிரி இல்லை. இப்போ 39 26 13 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 13 டேபிள்ல வரக்கூடிய நம்பர்ஸ், 13 மல்டிபிள். ஸோ இதுக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ இது வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 8 27 64 அப்படின்னு இருக்குது. ஸோ இது எல்லாம் பாத்தீங்கன்னா கியூப் நம்பர்ஸா இருக்குது. 2 கியூப், 3 கியூப்,
அண்டு 4 கியூப் அப்படின்னு சொல்லிட்டு கியூப் நம்பர்ஸ் இருக்குது. அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ அப்ப ஏ அண்ட் பி ரெண்டு ஆப்ஷன் பாக்குறோம். அப்ப ஏ அண்ட் பி ரெண்டு ஆப்ஷன் பார்க்கும்போது ஒன்னு வந்து 642 இருக்குது, இன்னொன்று வந்து 654 அப்படின்னு இருக்குது. இது கொஸ்டின் கூட நான் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இது பாத்தீங்கன்னா ஒன்னு விட்டு ஒன்னு அந்த நம்பர்ஸ் வந்து இருக்குது. அதாவது 7 நடுவுல 6 மிஸ் ஆயிருக்குது, அடுத்து 5, அடுத்து நடுவுல 4 மிஸ் ஆயிருக்குது, அடுத்து 3. ஸோ இந்த மாதிரி ஒன்னு விட்டு ஒன்னு எல்லாமே ஆட் நம்பர்ஸ் வந்துருக்குது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 6 நடுவுல 5 விட்டு அடுத்து 4, அடுத்து நடுவுல 3 விட்டு அடுத்து 2, எல்லாமே ஈவன் நம்பர்ஸா இருக்குது. அப்ப நடுவுல வந்து ஒரு நம்பர் மிஸ் பண்ணி வந்திருக்கிறதுனால ஸோ இந்த ஒரு ரிலேஷன் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த 642 ஸ்கொயர் நம்பர்ஸ், அதாவது 36, 16, 4. ஸோ இதை நம்ம வந்து ஆப்ஷனா சூஸ் பண்றோம். ஸோ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா 16, 64 இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்கொயர் நம்பர் மாதிரி நீங்க வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 ஸ்கொயர் வந்து 16, இது வந்து 8 ஸ்கொயரோட வேல்யூ 64ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 4 கியூபுனுடைய வேல்யூ 64 தான். ஸோ அப்போ ஒருவேளை 4 பவர் 4 தான் 256 இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், 64 into 4, 4 4s are 16, remainder 6 4s are 24 plus 1, 25. So 256 அப்படின்றது வருது. ஸோ இப்போ 4 ஸ்கொயர் 4 கியூப் 4 பவர் 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துட்டோம். சரி, அப்போ 8 ஸ்கொயரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது என்ன ரிலேஷன்ல இருக்கு, 4 ஸ்கொயர் 4 கியூப் அண்ட் 4 பவர் 4. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ல இருக்குது. அப்போ ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் கியூப் அண்டு பவர் 4ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுக்கணும். சரியா? ஸோ அப்படி இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10ன்றது ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 40 இதெல்லாம் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அப்போ இதை நான் வந்து எலிமினேட் பண்றேன். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 9 அப்படின்றது 3 ஸ்கொயரோட வேல்யூ தான் 9, 6 ஸ்கொயரோட வேல்யூ 36, 144ன்றது 12 ஸ்கொயரோட வேல்யூ 144. ஸோ இப்போ இது வந்து 3 6 12, ஸோ அதனுடைய ஸ்கொயர்ஸா இருக்குது. இந்த மாதிரி நான் பார்த்த மாதிரி ரிலேஷன் வந்து இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து 5 20 80. ஸோ இதுவுமே வந்து என்னுடைய கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரியான ரிலேஷன்ல இல்லை. சரியா? என்னன்னா இது 4ஆல மல்டிப்ளை பண்ணா 5 4ஆல மல்டிப்ளை பண்ணா 20 கிடைக்கும், அந்த 20 4ஆல மல்டிப்ளை பண்ணா 80 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ல இருக்குது. ஸோ அப்போ இதுவும் எனக்கு வேண்டிய ரிலேஷன் இல்லை. ஸோ சி ஆப்ஷனையும் எலிமினேட் பண்றோம். நெக்ஸ்ட் 8 32 64. ஸோ 8 அப்படின்றது என்னதுன்னா 2 கியூபோட வேல்யூ தான் 8, 64 அப்படின்றது 4 கியூபோட வேல்யூ 64. இதுவுமே வந்து எனக்கு ஏற்ற மாதிரியான ஆப்ஷன்ல எனக்கு வந்து வரல. ஸோ அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி நிறைய வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ எது ப்ராப்பரான ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியாது. ஸோ அப்போ இது ப்ராப்பரான ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா 2 பவர்ஸ்ல எழுதலாம். அதாவது 2 2வா நம்ம டிவைட் பண்ணலாம். 2 into 8 வந்து 16, 2 into 4 வந்து 8, 2 into 2 வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எப்படி எழுதலாம்னா 2 பவர் எத்தனை 2s இருக்குது, 1 2 3 4. ஸோ அப்போ 2 பவர் 4 தான் வந்து 16 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதே மாதிரி இந்த 4 பவர் 3 64 நம்ம என்ன பண்ணலாம்னா 64 வந்து 2 32 2 16 அப்படின்னு வரும். அப்போ 16க்கு பதிலாக நான் 2 பவர் 4 போடுறேன். அண்ட் எக்ஸ்ட்ரா 2 2 இருக்குது. அப்போ 2 பவர் 4 இன்னொரு 2 பவர் 2 அப்படின்னு வரும். அப்போ 2 பவர் 6 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 2 பவர் 4 இது 2 பவர் 6 அண்டு 256 அப்படின்றது எக்ஸ்ட்ரா 2 ஸ்கொயர் வரும். சரியா? எக்ஸ்ட்ரா 2 ஸ்கொயர்ன்றது 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 தான். புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து 16 இருக்குது, அந்த 16 கூட ஒரு 4 மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 64 கிடைக்கும். அப்போ 16க்கு நான் 2 பவர் 4ன்றதை கண்டுபிடிச்சேன். அப்போ 64க்கு ஒரு 4 எக்ஸ்ட்ரா இருக்குதா? ஸோ அந்த 4 நான் எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ 2 பவர் 4 into 2 ஸ்கொயர் அதனுடைய வேல்யூ தான் என்னன்னு கேட்குறேன். ஸோ அதனுடைய வேல்யூ தான் 2 பவர் 6 அப்படின்றது வரும். இப்போ 2 பவர் 6 கூட எக்ஸ்ட்ரா ஒரு 4 நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா அதுதான் எனக்கு 256. ஸோ அப்போ இந்த 4 நான் எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 2 பவர் 6 into 2 ஸ்கொயர் அப்படின்றத வந்து 2 பவர் 8 அப்படின்னு எழுதலாம். சரியா? ஸோ அப்போ 2 பவர் 4 2 பவர் 6 2 பவர் 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே 2 பவர்ஸ்ல என்னால் எழுத முடியுது இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த டி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8 என்னால் எப்படி எழுத முடியும்னா 2 4 2 2. ஸோ 2 பவர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 8 நான் வந்து எழுதலாம். 2 பவர் 3. நெக்ஸ்ட் 32 போட்டீங்க அப்படின்னா
8 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 32 கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா 8 into 4, 8 4s are 32. ஸோ அப்போ 8க்கு பதிலாக நான் வந்து 2 cubed போட்டிருக்கிறேன். 4க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 2 square போடலாம். இப்போ 2 cube into 2 squareோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 2 power 5. ஸோ இப்போ 2 power 3, இங்க வந்து 2 power 5. அதே மாதிரி 64 அப்படின்னா 32 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 64 கிடைக்கும் அப்படின்னா இன்டூ 2 போட்டா 64 கிடைக்கும். அப்போ 8 4s are 32 இன்டூ 2 போட்டா எனக்கு 64 கிடைக்கும். இப்போ 2 power 5 கூட இன்னொரு 2 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் 2 power 6ன்னு வரும். ஸோ இப்போ 2 power 3, 2 power 4, 2 power 6. ஸோ இது எல்லாமே என்னால 2 பவர்ஸ்லயே எழுத முடியும். அதே மாதிரி கொஸ்டின்லயும் என்னால 2 பவர்ஸ்ல எழுத முடியும். ஸோ இப்போ கொஸ்டின்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கிவன் செட் பாத்தீங்கன்னா எல்லாமே 2 பவர்ஸ்ல இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் டியும் எல்லாமே 2 பவர்ஸ்ல மட்டுமே எழுத முடியும். இப்போ இந்த 10 40 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 into 5. ஸோ இப்போ 2வும் வரும் 5வும் வரும் அதனுடைய மல்டிபிள்ஸ்ல. ஸோ அதனுடைய ஃபேக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே 2வா இருக்கிற மாதிரியான நம்பர்ஸ் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து ஆன்சரும் கூட. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா 18, 8, 2 இப்படிலாம் சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். இப்போ இதுக்கான ரிலேஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், 8 2 அதுல இருந்து 18 என்ன ஆப்ரேஷன் பண்ணா எனக்கு 18 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ 8ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா எனக்கு 10 வரும். அது கூட மிடில் நம்பர் ஆட் பண்ணா 18 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிட் டேர்மையும் மிட் வேல்யூவையும் தேர்ட் வேல்யூவையும் நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 8 + 2 அப்படின்றது 10ன்னு கிடைக்கும். அந்த 10 கூட அகைன் மிட் வேல்யூ நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா மிட் வேல்யூன்றது 8. ஸோ அப்போ 18 கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு ரிலேஷன் இருக்குது. இந்த ரிலேஷன் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுல வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ மிட் வேல்யூவையும் தேர்ட் வேல்யூவையும் நம்ம ஆட் பண்றோம். 7 + 1 8ன்னு வரும். அந்த 8 கூட எக்ஸ்ட்ரா மிட் வேல்யூ ஆட் பண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ எனக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ பெருசா இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ பெருசா இருந்தாதான் எனக்கு இந்த மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்ப இது கிடையாது, அப்ப இது தப்பு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த மிட் வேல்யூவையும் தேர்ட் வேல்யூவும் ஆட் பண்ணாலே என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் வேல்யூ விட அதிகமா தான் போகும். அப்ப இதுவும் வராது. நெக்ஸ்ட் இப்ப 17 ஓரளவுக்கு வர்ற மாதிரி இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். மிட் வேல்யூவும் தேர்ட் வேல்யூவும் ஆட் பண்ணா 9 + 3 வந்து 12ன்னு வரும். அது கூட மிட் வேல்யூ நான் ஆட் பண்ணணும். சரியா? அந்த ஆன்சர் கூட மிட் வேல்யூ நான் ஆட் பண்ணணும். ஸோ 12 + 9 வந்து எனக்கு 21ன்னு வரும். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் வரணும், ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் வரல. 17 வரணும், ஆனா 21 தான் வருது. ஸோ இதுவும் தப்பு, இதுவும் வராது. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 22 + 4 26ன்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸீட் ஆயிரும். ஸோ அப்ப எந்த ஆப்ஷனுமே வரல அப்படின்ற போது நம்ம இந்த ரிலேஷன் வச்சு கண்டுபிடிக்க கூடாது. அப்ப இந்த ரிலேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன, ரெண்டாவது ரிலேஷன் என்ன வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிட் வேல்யூவும் தேர்ட் வேல்யூவையும் நான் என்ன பண்றேன், மல்டிப்ளை பண்றேன். மிட் வேல்யூ தேர்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 8 2s are 16. இப்போ 8 2s are 16 வரும். அது கூட நான் என்ன பண்ணா 18 கிடைக்கும்னா தேர்ட் வேல்யூ ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைக்கும், அதாவது 18 கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ரேஷனை நம்ம வந்து பார்க்கலாம். என்ன பண்றோம், மிட் வேல்யூவையும் தேர்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்றோம். அப்ப 7 × 1 7. அது கூட தேர்ட் வேல்யூவை நான் ஆட் பண்றேன். சரியா? அது கூட நான் தேர்ட் வேல்யூ ஆட் பண்றேன். போன சமயம் மிட் வேல்யூ ஆட் பண்ணோம், இந்த தடவை தேர்ட் வேல்யூ ஆட் பண்றோம். 7 × 1 வந்து 7. 7 + தேர்ட் வேல்யூவோட வேல்யூ 1. ஸோ அப்ப 8ன்னு வரணும், ஆனா இங்க 3 இருக்குது. அப்ப இது வராது. அதே மாதிரி மிட் வேல்யூ தேர்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 12 × 10 120 அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ எகிரிட்டு போகுது நம்பர். ஸோ அப்ப இதுவும் வராது. அது மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணா 9 3s are 27 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ விட அதிகமா எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ அப்ப இதுவும் வராது. அதே மாதிரி 22 × 4 போட்டா 80 சொல்லிட்டு அதுவும் ஆன்சர் எங்கேயோ போகும். இப்ப இதுவும் வராது. ஸோ இப்ப 4 ஆப்ஷனுமே வரல அப்படின்ற போது இந்த ரிலேஷனும் எனக்கு வந்து மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ரிலேஷன் ஃபர்ஸ்ட் வேல்யூவையும் தேர்ட் வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது 18, தேர்ட் வேல்யூ என்ன 2. 18 × 2 வந்து 36ன்னு வரும்.
36ல இருந்து எப்படி 8 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். ஆனா அவங்க வந்து சப்பையான ஒரு ரிலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இதுல பாருங்க 18, 8, 2 எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இதுல ஆட் நம்பர்ஸ் இருக்குது. இந்த 11 அப்படின்ற ஆட் நம்பர் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. இதுலயும் எல்லாமே ஆட் நம்பர்ஸா இருக்கு, இதுவும் வராது. இந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் எல்லாமே ஈவன் நம்பரா இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரியும் குரூப் 2A மெயின்ஸ்ல ரீசெண்டா வந்து கேட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ரிலேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா கடைசியில பார்த்தா அது எல்லாமே ஈவன் நம்பர், அது எல்லாமே ஆட் நம்பர்ன்ற மாதிரி சம்மந்தமே இல்லாம ஒரு ரிலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சப்பையான ரிலேஷன்ஸும் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? பட் அது வந்து ஒரு லாஸ்ட் ரெசார்ட்டா தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கடைசி ஆப்ஷன் வேற வழியே இல்லை அப்படின்ற போது தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம படிப்போம். என்ன அப்படின்னா, ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு லைன் கொடுத்துட்டு அதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்கும்போது அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருந்துச்சுன்னா நம்ம அதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுக்கணும் ஆப்ஷன்ல. அது எதுவுமே இல்லை அப்படின்ற போது தான் கடைசி பட்சமா அலிட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அதே மாதிரிதான் எந்த ஒரு ரிலேஷனுமே மேட்ச் ஆகலை அப்படின்ற போது நம்ம லாஸ்ட் ரெசார்ட் நம்ம கடைசியா வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து ஈவன் நம்பர்ஸா இருக்குது இல்லை ஆட் நம்பர்ஸா இருக்குதுன்ற அப்படி ஒரு ரிலேஷனை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 3 டிஜிட்ஸ் நம்பர்ஸா இருக்குது, பெரிய பெரிய நம்பரா இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் பார்த்தா ஓரளவுக்கு கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு. இது மட்டும் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு 3 டிஜிட்ஸோ 4 டிஜிட்ஸோ 3 அல்லது 4 டிஜிட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்றோம்னா டிஜிட்ஸை வச்சு பிளே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். டிஜிட்ஸ் வச்சு பிளே பண்றதுனா அந்த டிஜிட்ஸ் வந்து சம் பண்ணணும். ஸோ இந்த டிஜிட்ஸை சம் பண்ணா 6, 4, 10 + 2 12 அப்படின்னு வரும். ஓகேவா? அது மாதிரி செகண்ட் நம்பரை பார்த்தோம்னா 7, 5, 12 + 2 14 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8, 5, 13 + 3 வந்து 16 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்ப 12, 14, 16 அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய சம்ஸ் வருது. அப்ப இதே மாதிரி தான் வந்து ஆப்ஷன்ல ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதே ரிலேஷன் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது 5, 4, 9, 1, 10. ஸோ இது 10 வருது, இங்க 12 வருது. அதனால இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அது 12, 14, 16 அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்பர்ஸா வருது. அதே மாதிரி சம் எல்லாமே ஈவன் நம்பர்ஸா வர மாதிரி கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா நடுவில் வந்து 13 மிஸ் ஆகுது, இங்க வந்து நடுவில் 15 மிஸ் ஆகுது. அந்த மாதிரி நம்ம போன ப்ரீவியஸ் சம்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 7, 5, 3 அப்படின்னு இருக்குது. இதனுடைய ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ல வந்து ஆட் நம்பர்ஸா இல்லாம ஈவன் நம்பர்ஸ் 1 × 1 ஈவன் நம்பர்ஸ்னுடைய ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகேவா? அதனால நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடக்கூடாது. புரியுதா? ஸோ இப்போ 12, 14, 16 இருக்கிறத நம்ம வந்து 9, 7, 5 அந்த மாதிரி கூட வரலாம். ஸோ இதுவுமே வந்து ஆப்ஷனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். இல்லைன்னா 10 இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எப்படின்னா 10, 12, 14 இப்படின்ற மாதிரியும் வரலாம். இல்லைன்னா 9, 11, 13 இப்படியும் வரலாம் அதனுடைய சம்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துடணும். ஓகேவா? ஸோ இப்போ 5, 4, 9, 1, 10 வரும். இங்கே 5, 3, 8, 2, 10 வரும். இங்கே 5, 3, 8, 2, 10 வரும். இப்போ ஒருவேளை கொஸ்டின் வந்து எல்லாமே 10, 10, 10 அப்படின்னு இருந்துச்சுன்னா சம்மு இதுவும் வந்து 10, 10, 10, 10 இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து ஆன்சரா சூஸ் பண்ணிடலாம். பட் இங்க வந்து டிஃப்ரெண்ட் சம் இருக்கனால இது வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் எலிமினேட் பண்றேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் 4, 3, 7 + 1 8, 5, 3, 8, 2, 10. ஸோ அப்ப நீங்க இங்க 8 வருது, இங்க 10 வருது அப்படின்ற போது நீங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். 12, 14, 16 வர மாதிரி ஒருவேளை இங்க 8, 10, 12 வருமோ அப்படின்னு. ஸோ அப்படி செக் பண்ணும்போது 6, 4, 10 + 2 12 அப்படின்னு வருது. ஸோ அப்ப ஒரு கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதை வந்து ஆன்சரா சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மிச்ச 2 ஆப்ஷன் நானா செக் பண்ணியே பார்க்கல அது எப்படி இருக்குது. ஒருவேளை அதுவும் எக்ஸாக்டா 12, 14, 16 அப்படின்ற மாதிரி வர்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம அதை தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணிடணும். இங்க பாத்தீங்கன்னா 7, 3, 10 + 2 12. ஸோ இப்போ இதனுடைய சம் வந்து 12 வருது. 5, 6, 11 + 3 வந்து 14. 7, 3, 10 + 6 16. ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்க 12, 14, 16 இங்கேயும் 12, 14, 16. ஸோ அப்படியே எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போதைக்கு மார்க் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் எதுக்கும் இன்னொரு இது பார்த்துடலாம்.
ஸோ 3 3 6 + 2 8, 4 3 7, 3 10, 5 4 9 3 12. ஸோ இது 8 10 12 8 10 12ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குதா? ஸோ அப்போ 2 ஆப்ஷன் எனக்கு வந்து வரக்கூடாது. ஸோ அப்போ இதை எலிமினேட் பண்ணிடுறோம். 10 10 10 அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து வராது. அப்படின்ற போது 12 14 16 12 14 16 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா மேட்ச் ஆகிறதுனால நம்ம ஆப்ஷன் சியை வந்து ஆன்சரா சூஸ் பண்றோம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதை பாருங்க. இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ எப்பவுமே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ், கியூப் நம்பர்ஸ் அதெல்லாம் பார்க்க சொன்னேன். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நடுவில் உள்ளதை பார்க்கும்போது 7 ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி தெரியும். அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 7 டேபிள் வரக்கூடிய நம்பர்ஸ் மாதிரி தெரியும். ஸோ 7உடைய மல்டிபிள்ஸ் அப்படின்றது நீங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. அப்போ 7உடைய மல்டிபிள்ஸ்னா 7-ஐ 9ஆல மல்டிப்ளை பண்ணா 63 கிடைக்கும். 7 9s are 63. அதே மாதிரி 7 7s are 49. அதே மாதிரி 7 5s are 35. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ 7 கூட நம்ம எதெல்லாம் மல்டிப்ளை பண்றோம்? 9-ஐ மல்டிப்ளை பண்றோம், 7 கூட 7-ஐ மல்டிப்ளை பண்றோம், 7 கூட 5-ஐ மல்டிப்ளை பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ல இருக்குது. இப்போ இது எல்லாமே 7 டேபிள்ல வருது அப்படின்ற ஒரு ரிலேஷன் வச்சுட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் எல்லாமே 7 டேபிள் இருக்கிற மாதிரி இருக்குதானே. இப்போ 72 40 24 7 டேபிள் கிடையாது. இதுவும் 7 டேபிள் கிடையாது. ஸோ இதுவும் வந்து 64 40 இதெல்லாம் 7 டேபிள் வராது. 81 63 இதுவும் வந்து 7 டேபிள்ல வராது. ஸோ இது மட்டும் 7 டேபிள் வரும், மொத்தம் எதுவுமே வராது. ஓகே, அப்போ இது 7 டேபிள வச்சுட்டு ரிலேட் பண்ண முடியாது. சரி, வேற எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 9 7 5 அப்படின்னு இருக்குதா? ஸோ இந்த 7 அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ல நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். எக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூவை கூட நான் வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு சம்ல 2 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த சம் வந்து ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, இல்லை நீங்க நோட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நோட்ல வந்து பெரட்டி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இந்த 7 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 7 டேபிள் அப்படின்றது ஒரு காமனா இருக்கு. ஸோ அப்போ 7 டேபிளுக்கு பதிலாக வேற எந்த டேபிளா கூட இருக்கலாம். மேபி 8 டேபிளா இருக்கலாம், 9 டேபிளா இருக்கலாம், இல்லை 2 3 இந்த மாதிரி எந்த ஒரு நம்பருடைய மல்டிபிள்ஸா கூட இருக்கலாம். அந்த மல்டிபிள்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? 9 மல்டிப்ளை பண்ணா, அதாவது எக்ஸ்ன்ற ஒரு நம்பரை 9 கூட மல்டிப்ளை பண்ணா ஒரு வேல்யூ வரணும், 7 கூட மல்டிப்ளை பண்ணா ஒரு வேல்யூ வரும், 5 கூட மல்டிப்ளை பண்ணா ஒரு வேல்யூ வரும். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் அந்த பிராக்கெட்குள்ள 3 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 3 நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 9 கூட மல்டிப்ளை பண்ற ஒரு வேல்யூவா இருக்கும், அதாவது 9 டேபிள்ல வர வேல்யூவா இருக்கணும். ரெண்டாவது நம்பர் 7 டேபிள்ல வரதா இருக்கணும். மூணாவது நம்பர் 5 டேபிள்ல வரதா இருக்கணும். அப்படி ஏதாவது ரிலேஷன் இருக்குதான்னு நான் கண்டுபிடிக்க போறேன். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதுல 9 8s are 72ன்னு வரும். ஸோ அப்போ இது வந்து 9உடைய மல்டிபிள் தான் இருக்குது. கரெக்ட். ஸோ 40ன்றது 7 டேபிள்ல எனக்கு வராது, அப்ப இது கிடையாது. 24ம் வந்து 5 டேபிள்ல வராது. ஸோ அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட் 72 அப்படின்றது 9 டேபிள்ல வரும். செகண்ட் 7 6 are 42, 7 7s are 48. இப்போ 48ன்றதும் 7 டேபிள்ல வராது, 24ன்றது 5 டேபிள்ல வராது. நெக்ஸ்ட் 64ன்றது 8 8s are 64. ஸோ அப்போ இது 9 டேபிள்ல வராது, இது 40 வராது, இதுவும் 5 டேபிள்ல வராது. சரி, இது பார்த்தோம் அப்படின்னா 9 9s are 81. ஸோ அப்போ இது வந்து 9 டேபிள்ல வரும். நெக்ஸ்ட் இது வந்து 9 7s are 63. ஸோ அப்போ இது 7 டேபிள்ல வரும். இது 9 5s are 45. இது 5 டேபிள்ல வரும். ஸோ அப்போ 9ஆல மல்டிப்ளை பண்றோம், 7ஆல மல்டிப்ளை பண்றோம், 5ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ இந்த ஆன்சர்ஸ் வந்து வருது. இது வந்து 9ஆல எந்த நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்றோம்னா 9 கூட 9ஆலையும் 7ஆலையும் 5ஆலையும் மல்டிப்ளை பண்றோம். அப்படி பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து 81 63 and 45 அப்படின்றது கிடைக்குது. சரியா? ஸோ அப்போ இந்த எக்ஸ்ன்ற இடத்துல இங்கே 7 இருந்துச்சு, ஆப்ஷன்ல வந்து 9 அப்படின்றத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்பர் அனாலஜி. ஸோ இந்த நம்பர் அனாலஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்பர் அனாலஜி தான் வந்து ரொம்ப வந்து இருக்கலே, அதாவது அனாலஜி டாபிக்லேயே இருக்கலே வந்து டிஃபிகல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நம்பர் அனாலஜி தான். ஏன்னா எந்த ரிலேஷன்ல வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்க அதிகமா வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதிகமான ப்ராக்டிஸ் தேவை அப்படின்றதுனாலதான் இந்த நம்பர் அனாலஜி மட்டுமே ஒரு 1 ஹவருக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ அந்த 1 ஹவர் வீடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அனாலஜியில் வந்து வேர்ட் அனாலஜி இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த டைப்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி.